வெல்கம். CSIR நெட் லைஃப் சயின்ஸ் சிலபஸ்ல இருந்து யூனிட் 8 இன்ஹெரிட்டன்ஸ் பயாலஜி ஆர் ஜெனடிக்ஸ் இதுல இருந்து எடுக்கப்பட்ட ஜூன் அண்ட் டிசம்பர் லைக் 2020, 21, 22 இதுல இருந்து எடுத்த கொஸ்டின்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பார்ட் 2. இதே மாதிரி பார்ட் 1 எல்லா 13 யூனிட்ஸ்லயும் ஆல்ரெடி இந்த சேனல்ல பிளேலிஸ்ட்லயோ ஆர் கோர்சஸ்லயோ நீங்க போய் பார்க்கலாம். அதை தவிர நிறைய கான்செப்ட்ஸும் இந்த சேனல்ல அப்லோட் ஆக்கப்பட்டிருக்கு. நீங்க உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். A fly with apricot-colored eye was crossed with sepia-eyed fly of opposite sex. In F1, all flies were wild type. The genes responsible for two phenotypes were. இப்போ ஒரு செப்பியா ஐ ஓட ஆப்ரிகாட் ஐ கிராஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு பேரண்ட்டை கிராஸ் பண்ணும்போது கிடைச்ச ஜீன்ஸ், அதாவது கிடைச்ச ஜென்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னாக்கா ஃபுல் வைல்ட் டைப் ரெட் ஐ கொண்ட இந்த ட்ரோசோஃபிலா அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன, வைல்டு டைப் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின் போது அது அலீலிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அலீல் அப்படின்றதே நம்மளுக்கு ரெண்டு ஹோமோலோகஸ் குரோமோசோம் இருக்கு அப்படின்னா அந்த லோக்கஸ் சேமாக தான் இருக்கும். பட் நான் அலீலிக் அப்படின் போது இந்த ஒரே டைப் ஆஃப் ஐயா இருந்தாலும் பட் டிஃப்ரெண்ட் லொகேஷன் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ல இருக்கக்கூடியது தான் இந்த நான் அலீலிக் சிஸ்டம். இப்போ இப்படி டிஃப்ரெண்ட் லோக்கஸ்ல இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது வைல்ட் டைப் வந்து கிடைக்கும், ஈவன் பேரண்ட்ல வைல்ட் டைப் சப்ரஸ் ஆயிருந்தாலும். ஸோ நம்மளுக்கான ஆன்சர் வந்து நான் அலீலிக் தான் ஆன்சர். இப்போ சியூடோ அலீலிக் அப்படின்றது இட் இமிடேட்ஸ் லைக் அலீல். நான் அலீலிக் அப்படின்னு சொன்னாலும் அது அலீலிக் மாதிரி ஆக்ட் பண்றதுனால ஸோ இதுவும் வந்து வராது. பேரலாகஸ் ஜீன்ஸ் அப்படின்றது ஒரு ஜீனோம்ல டூப்ளிகேட் ஆகக்கூடிய ஜீன்ஸ். ஸோ எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஜீன்ஸ் வேணா வளரும், பட் இந்த வைல்ட் டைப் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது ஆப்ஷன் பி தான் ஆன்சர். The additive nature of genetic map as suggested by Alfred Stewart, T.H. Morgan. So இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் இந்த additive nature of genetic maps வச்சு சொன்னாங்க அப்படின்னாக்கா, இப்போ இந்த டிஹெச் மார்கன் அதுக்கப்புறம் ஆல்ஃபர்ட் ஹெச் ஸ்டூவர்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கொடுத்தது என்ன அப்படின்னா கம்ப்ளீட் இன்டர்ஃபரன்ஸ் இன் கிராஸ் ஓவர் தான். அதாவது இப்போ கிராஸ் ஓவர் நடக்குது அப்படின்னும் போது இப்போ கிராஸ் ஓவர்ல ஒரு கிராஸ் ஓவர் தான் கரெக்டாக நடக்கும், அதுதான் கம்ப்ளீட் அப்படின்றது இவங்க சொல்றாங்க. ஸோ இங்க வந்து நோ இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு வராது, ஆர் பார்ஷியல் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது கம்ப்ளீட்டும் இல்லாம இன்கம்ப்ளீட்டும் இல்லாம இருக்கிறது வேரியபிள் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றதும் இவங்க சொல்லலை. இவங்க ரெண்டு பேரும் கொடுத்தது கம்ப்ளீட் இன்டர்ஃபரன்ஸ் இன் கிராஸ் ஓவர். ஸோ ஆப்ஷன் பி இங்கே கரெக்ட். A newborn baby got mixed up with other babies in a hospital. If a mother is O blood group, so mother இது and positive கூட and father AB negative, which one of the following can be their baby? So எது பாசிபிலிட்டி அதிகமா இருக்கும் இந்த குரூப்ஸ்ல? இப்போ இங்க இருக்க லிஸ்ட்ல பார்த்தோம்னாலே நம்ம ஒரு பேரண்ட் ஓ அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதாவது மதர் வந்து ஓ அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸோ இதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபாதர் வந்து ஏபின்னு எடுத்துக்கலாம். ஸோ இவங்களுக்கான பாசிபிலிட்டி என்னவா இருக்கு? ஒன்னு ஏவா இருக்கணும் ஆர் பியா இருக்கணும். அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வந்து இந்த மாதிரி டி அப்படின்னு ஸ்மால் டி கேபிட்டல் டின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு 50% சான்ஸ் இருக்கு நெகட்டிவாகவும் வரலாம். இன்கேஸ் மதர்ல இந்த மாதிரி RH ஆன்டிஜன் இப்படி ஹைபிரிடா அதாவது ஹெட்டிரோசைகஸா இருந்தா, இன்கேஸ் மதர்ல இந்த பாசிட்டிவ் அப்படின்றது ஹோமோசைகஸா இருக்கும்போது நம்மளுக்கு இங்க என்ன கிடைக்கும்னா 100%மே பாசிட்டிவா தான் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் ஏ ஆர் பி அப்படின்றதுனால இங்க 100% சான்ஸ் பாசிட்டிவ்ன்றதுனால ஏவை எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே ஏ தான் இங்கே கரெக்ட். Was isolated from a strain of bacterium with genotype A plus B plus C plus D plus E plus and transformed into a bacterial strain A minus B minus C minus D minus E minus. The transformants were tested for the presence of donated genes. Co-transformed genes were as followed. அதாவது இதுல co-transform ஆன ஜீன்ஸை கொடுத்துருக்காங்க, நம்ம வரிசையா எப்படி அதை அரேஞ்ச் ஆயிருக்குன்றதை பார்க்கணும். இப்போ இங்க வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு ஜீன், கோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது வரிசையா எப்படி வருது அப்படின்றத நாம இதுல எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஏ பிளஸ் அண்ட் பி பிளஸ் பக்கத்துல இருக்கு. ஸோ எழுதிக்கலாம் ஏ பிளஸ் பி பிளஸ் அப்படின்னு. இப்போ பிக்கு பக்கத்துல எது இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்க பிக்கு பக்கத்துல டி இருக்கனால பிக்கு பக்கத்துலயே டி போடலாம். ஸோ இன் கேஸ் நம்மளுக்கு வேரி ஆகும்னா நம்ம முன்னாடியோ பின்னாடியோ அப்புறமா மாத்திக்கலாம். இப்போ டிக்கு பக்கத்துல எது இருக்குன்னு பார்த்தோம்னா டிக்கு பக்கத்துல சி இருக்கு. ஸோ இங்க சி எழுதிக்கலாம். ஸோ சிக்கு பக்கத்துல எது இருக்கு? இங்க இ இருக்கு. ஸோ சி பக்கத்துல இ எழுதிக்கலாம். ஸோ இந்த வரிசையில இங்க ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஏ பி ஓகே ஏபி டி சிஇ இந்த டி ஆப்ஷன் தான் இங்க கரெக்டா இருக்கு. ஸோ நம்ம ஆன்சர் இங்கே ஆப்ஷன் டி. Two genes A and B are located at a distance of 10 centimorgan. ஸோ அப்போ நம்மளுக்கு 10% தான் இங்க ரீகாம்பினேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் ஜீனோடைப் ஏஏ, அதாவது கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி, இது வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அதுவும் அந்த 2 genes are linked in transposition அப்படின்றாங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் progeny is expected to have genotype ஏஏபிபி எவ்வளோ இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ டிரான்ஸ் அப்படின்றதுனால நம்மளுக்கு பாசிபிலிட்டி
இப்போ இந்த ஏபி அண்ட் ஏபி கிராஸ் பண்ணும்போது நமக்கு 0.05% ரெண்டுலையும் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ 0.05 into 0.05 அப்படின்னும் போது நம்மளுக்கு 25% ஆர் 0.25% தான் நம்மளுக்கான ஆன்சர் இங்க. ஸோ நம்ம ஆன்சர் இங்கே ஏ 0.25%. Wheat plant can have kernels of white color or in shade of red, that is light red, red, dark red, very dark purple. இந்த மாதிரி வேரியேஷன் கலர்ஸ் வந்து இங்கே கிடைக்குது. ஸோ எதை கிராஸ் பண்ணும்போது ஒயிட் கர்னல்ஸ் அண்ட் பர்பிள் அதுதான் வெரி டார்க் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரியான வீட் பிளான்ட் கர்னல்ஸை கிராஸ் பண்ணும்போது நமக்கு வேரியேஷன்ஸ் ஆஃப் கலர் கர்னல்ஸ் கிடைக்குது. அதில் அதிகமாக எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6/16 எது இருக்கு அப்படின்னா ரெட் இருக்கு. ஸோ ரெட் அப்படின்றது டிஃபால்ட், அது வந்து சப்ரஸ் ஆயிருக்கு மீதி இடத்துல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இங்க பாக்குற இந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும். இப்போ பர்பிள் அண்ட் ஒயிட் கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமா எது கிடைச்சிருக்கு? ரெட் கிடைச்சிருக்கு. ஸோ 1% பர்பிள், ஒயிட்டும் 1 கிடைச்சிருக்கு. ஸோ மீதி வந்து டார்க் ரெட் அண்ட் லைட் ரெட் கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற இந்த ரீடிங்ஸ் வச்சு தான் இப்போ நம்ம சொல்லணும். இட் இஸ் டைஹைபிரிட் கிராஸ் வேர் ஒயிட் கலர் இஸ் கோடட் பை ஜீன் ஏ, பர்பிள் கலர் இஸ் கோடட் பை ஜீன் பி, பிக்மெண்ட் அண்ட் அதர் that produced no pigment அப்படின்றாங்க. இங்க நமக்கு டிஃபரெண்ட் பிக்மெண்ட் இருக்கறனால இந்த பாயிண்ட் வராது. 2 genes both coding for the color of kernel and each gene having 2 alleles அப்படின்றாங்க. இப்போ ஒரு குரோமோசோம்ல நமக்கு 2 allele இருந்தாதான் ஸோ அப்போ இந்த வேரியேஷன்ஸ் கரெக்டா இருக்கும். அதுல ஒண்ணு எப்போதுமே ரெட்டா தான் இருக்கும். ஸோ 2 ஹோமோலோகஸ் குரோமோசோம் இருக்குன்னா கண்டிப்பா ஒண்ணு வந்து ரெட்டா தான் இருக்கணும். அப்பதான் கிராஸ் ஆகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் வந்து கிடைக்கும். ஈவன் பேரண்ட்ஸ்ல phenotypically தெரியல அப்படின்னாலும். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன். 4 genes, one coding for no pigment, which is epistatic over the other gene அப்படின்றாங்க. Remaining 3 genes have 2 alleles each. So 2 alleles okay, but epistatic அதாவது suppress பண்ணிருது அப்படின்றாங்க. One that produce red pigment and the other that produce no pigment அப்படின்றாங்க. So பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலா வந்து 16 அப்படின்றது வந்து கிராஸ் பண்ணும்போது கிடைக்காது. ஸோ அதிகமா கிடைக்கும் 4 genes அப்படின்றதுனால இது வந்து wrong. The trait is influenced by the environment leading to observed variation in color அப்படின்றாங்க. இங்க environmental role இங்க வந்து ப்ளே பண்றதுல genetic role தான் ப்ளே பண்ணுது. ஸோ இதுவும் wrong. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே Q மட்டும் தான். A gene was located on 10p11. So this means gene was located on. So இப்போ கரெக்டான குரோமோசோம்ல ஜீன் எங்க லொகேட் ஆயிருக்குன்றத நம்ம இந்த நம்பர் வச்சே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குரோமோசோம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த குரோமோசோமுடைய நம்பர் தான் இங்க கொடுத்துருக்காங்க 10 அப்படின்னு. ஸோ குரோமோசோம் நம்பர் வந்து 10 அப்படின்றத இங்க எல்லா ஆப்ஷன்லயும் பாக்குறோம். ஸோ இது பி அப்படின்றது ஷார்ட் ஆமா லாங் ஆமா அப்படின்போது ஷார்ட் ஆமா தான் பின்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஷார்ட் ஆம் அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் 11 அப்படின்னும் போது இது 1 எடுத்துக்கணும். ஸோ 1 அப்படின்றது ஜி பேண்ட் 1, அதுக்கப்புறம் இன்னொரு 1 அப்படின்றது வந்து சப் பேண்ட். ஸோ ஒரு நம்பர் பேண்ட், இன்னொரு நம்பர் சப் பேண்ட். ஸோ இந்த படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஷார்ட் ஆம் குரோமோசோம் 10, ஜி பேண்ட் 1, இன்னொரு பேண்ட் வந்து 1 அப்படின்றதுனால இங்கே ஆப்ஷன் ஏ கரெக்டா இருக்கு. In Drosophila, balancer chromosomes are used to keep all the alleles on one chromosome together. A balancer contains multiple inversion so that when it recombines with corresponding wild type chromosome, no viable crossover products are formed. ஸோ ஓகே, இந்த பேலன்சர் அப்படின்னா என்னன்னா குரோமோசோம்ல நமக்கு இந்த இடத்துல பார்க்கக்கூடிய பேலன்சர்ல தான் ஸோ எல்லா இந்த காலுக்கான அந்த ஆல்மோஸ்ட் முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட்டுக்கான ஜீன் கம்ப்ரஸ்டா இருக்கு. ஓகே, காம்பாக்டா இருக்கு. ஸோ இதுதான் பேலன்சர் குரோமோசோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த குரோமோசோம் கேரி அண்ட் allele ஆஃப் டாமினன்ட் phenotype அப்படின்றாங்க. ஸோ ட்ரோசோஃபிலா மேல் வித் செப்பியா ஐ கலர். ஸோ செப்பியா அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த ஐ கலரோட டு த ஃபீமேல் கேரிங் தேர்ட் குரோமோசோம். ஸோ இது குரோமோசோம் 3 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதுல குரோமோசோம் பேலன்சர் உடைய ஜீன் என்னன்னா TM6B, டப்பி phenotype அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஃபீமேலையும் செப்பியா ஐ கலர் கொண்ட மேலையும் கிராஸ் பண்ணும்போது the allele of sepia phenotype is located on chromosome 3 and is recessive to the wild type ஐ கலர். ஸோ அப்போ நம்மளுக்கு குரோமோசோம் 3ல இருக்கக்கூடிய செப்பியா வந்து ரெசிசிவ் அப்படின்னு தெரிய வருது. ஸோ டாமினன்ட் மார்க்கர் வந்து TM6B. Further, an individual homozygous for tubby அதாவது TM6B balancer do not survive. இப்போ ரெண்டுமே டப்பியா இருந்ததுன்னா ஸோ ரெண்டு அலீலுமே அப்போ அது சர்வைவ் ஆகாது. F1 progeny with a tubby phenotype is submated. The frequency F2 frequency is expected to have what அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பேரண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ பேரண்ட்ல மேல் வந்து செப்பியா அப்படின்றாங்க. ஸோ எஸ்சி போட்டுக்கலாம். இஸ் கிராஸ்ட் வித் ஃபீமேல் வந்து செப்பியா அண்ட் டப்பி அதாவது TM6B. செப்பியா அப்படின்றது வந்து ரெசிசிவ். ஸோ TM6B அதாவது டப்பி அப்படின்றது வந்து டாமினன்ட். ஸோ டாமினண்டா இருந்தா லீத்தல். ஸோ அது இறந்துரும். அதனால ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ரெசிசிவோட சேர்ந்து இருக்கிறதுனால இது வந்து சர்வைவா இருக்கு. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு F1 ஜென்ரேஷன் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ F1 ஜென்ரேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ செப்பியா TM6B தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஃபுல்லா. ஸோ இப்போ இந்த செப்பியா TM6B இதை கிராஸ் பண்ணும்போது சிப்மேட் பண்ணும்போது தான் அவங்க F1 சிப்மேட் பண்ணும்போது அதுவும் இந்த டப்பி சிப்மேட் பண்ணும்போது என்ன ஆகும் தான் கேட்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம இப்போ பண்றோம். ஸோ ரெசிசிவ் SC
TM6B அதாவது டப்பி. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய F2 புரோஜனி உடைய ரேஷியோ பார்த்தோம்னா ஸோ 1/4 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா செப்பியாவா கிடைக்கும். அண்ட் 2/4 வந்து அதாவது ரெண்டும் மிக்ஸ்டான இதே ஹெட்டிரோசைகஸ் செப்பியா TM6B அப்படின்ற டப்பி கிடைக்கும். அதை தவிர நம்மளுக்கு இந்த டாமினன்டான வெறும் TM6B. ஸோ இதுவும் எவ்வளோ கிடைக்கும்னா இது 1/4% கிடைக்கும். 1:2:1 அந்த மாதிரி. ஸோ TM6B கிடைக்குது. ஸோ இப்போ இது வந்து லீத்தல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இது டாமினண்டா ரெண்டும் வந்துருச்சுன்னா அது லீத்தல். ஸோ இறந்துரும். ஸோ அதனால நமக்கு இங்க இருக்கிறது இது ரெண்டு மட்டும் தான். ஸோ 1:2% இருக்கும். ஸோ 1 வந்து செப்பியா, 2 வந்து டபி. இந்த பர்சன்டேஜ்ல இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் படி பார்த்தோம்னா செப்பியா அண்ட் டபி ஃபிளைஸ் இந்த ரேஷியோ 1:2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே சி. Human polydactyly traits having extra fingers or toes are caused by dominant allele. So in a screening, it was found that one of 42 individuals, அதாவது one of 42 individuals having an allele of polydactyly அப்படின்றாங்க. So only 38 of them have polydactylis. So only 38 வந்து polydactyly இருக்கு. Which of the following is correct interpretation அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த polydactylyல 42ல 38% தான் வந்து வெளியில ஃபினோடிபிக்கா தெரியுது அப்படின் போது நமக்கு ஆல்மோஸ்ட் 90% வந்து வெளியில தெரியுது ஃபினோடிபிக்கலி. ஸோ அப்போ இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெனட்ரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பெனட்ரன்ஸ் மூலியமா தான் ஸோ வெளியில ஃபினோடிபிக்கலி தெரியுற கேரக்டர் வந்து வரும். எக்ஸ்பிரசிவிட்டி அப்படின்னும் போது இந்த எக்ஸ்பிரசிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது எவ்வளவு அளவு, அதாவது இந்த பாலிடெக்டைலி ஸ்மாலா லார்ஜா, அதாவது ரொம்ப பிக் சைஸா இருக்கா ஆர் ப்ராடரா இருக்கா, இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடியது. This is an example of variable expressivity. Even though polydactyly அப்படின்றது வேரியபிள் எக்ஸ்பிரசிவிட்டியா இருந்தாலும் பட் நமக்கு கொடுத்துருக்க பர்சன்டேஜ் வைஸ் பீப்புளை பார்க்கும்போது இங்க வேரியபிள் எக்ஸ்பிரசிவிட்டி பத்தி சொல்றதுல பெனட்ரன்ஸ் பத்தி சொல்றாங்க. ஸோ இதுவும் வராது. Polydactyly trait is showing complete penetrance அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவுட் ஆஃப் 40 to 38 தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்னு சொல்ல முடியாது. ஸோ இதுவும் ராங். ஸோ நம்ம ஆன்சர் இங்கே ஏ தான் கரெக்ட். Given below is a pedigree indicating a pattern of inheritance. Following statements were drawn from the above pedigree towards understanding the pattern of inheritance. So இங்கே pedigree chart இங்க இருக்கு. இதை வச்சு நாம இங்க இருக்க ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல நம்மளுக்கு இங்க பாக்குற சார்ட்டை வச்சு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இங்கே பாக்குறதுல கேரியரா மதர் இருக்காங்க. ஸோ ஃபாதர் வந்து அன்அஃபெக்டட். ஸோ நம்மளுக்கு இருக்க இந்த ஸ்கொயர் வந்து ஃபாதர், சர்க்கிள் வந்து மதர். அந்த மதர்ல பாயிண்ட் இருக்கிறதுனால ஷீஸ் அ கேரியர். ஸோ நாட் அஃபெக்டட் பட் கேரியர். ஸோ இதுலேருந்து மதர்லேருந்து இங்க எங்க பாஸ் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரெண்டு பேருக்குமே பாஸ் ஆகுது. பட் பாய் வந்து சன் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க, கேர்ள் கேரியரா இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல நம்மளுக்கு வந்து ஒரு சன் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே ஒரு டாட்டர் கேரியரா மட்டும் இருக்காங்க, சன் கிட்டேருந்து வந்திருக்காது. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இதை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ் லிங்க்டு டிசார்டர்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா ஃபாதர் கிட்டேருந்து டாட்டர், டாட்டர் கிட்டேருந்து சன் இப்படி எடுத்துக்கலாம் நம்ம. ஆர் மதர் கிட்டேருந்து சன், சன் கிட்டேருந்து திரும்ப டாக்டர் இப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ இதனால இது எக்ஸ் லிங்க் அப்படின்னு சொல்ல முடியுது. இது ரெசசிவா ஆர் டாமினண்டா அப்படின்னு பார்க்கும்போது அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸ் அஃபெக்டடா இருக்காங்க அப்படின்னா இல்ல. ஸோ அதனால இது ரெசசிவ்னு சொல்ல முடியும், டாமினன்ட்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த பெடிகிரி பார்க்கும்போது இது எக்ஸ் லிங்க்டுன்னு சொல்ல முடியும். டாமினண்டா ரெசசிவா அப்படின் போது ரெசசிவ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதை வச்சு பார்க்கலாம். ஸோ an affected male does not appear to pass the trait to his son. ஸோ அஃபெக்டட் மேல் இங்க இருக்காங்க அப்படின்னா இவங்கள்ட்ட இருந்து சன்னுக்கு போகுதானா இல்ல. ஸோ அதனால இந்த பாயிண்ட் கரெக்ட். An affected male appears to pass the allele to the daughter who is unaffected. So இப்போ affected male இங்க தான் இருக்காங்க. ஸோ இங்க இருக்காங்க பார்க்கலாம். இவங்களோட டாட்டர் வந்து unaffected பட் கேரியரா இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவங்களோட டாட்டர் unaffected பட் கேரியரா இருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் கரெக்டா தான் இருக்கு. All affected individual has at least one affected parent. இப்போ இங்க இருக்க ஜென்ரேஷன்ல கேரியரா தான் பேரண்ட் பார்க்க முடியுது. ஸோ இங்க இருக்க அஃபெக்டட் இண்டிவிஜுவலோட பேரண்ட் அஃபெக்டட் இல்ல கேரியரா தான் இருக்காங்க. ஸோ எல்லா ஜென்ரேஷன்லயுமே அப்படி சொல்ல முடியாது. இங்க இருக்க இண்டிவிஜுவல் அஃபெக்டட் இல்ல கேரியரா இருக்காங்க, பட் ஃபாதர் வந்து அஃபெக்டடா இருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் இங்கே வராது. The given trait appears to be recessive one. ஸோ நம்ம இந்த சார்ட்டை பார்க்கும்போது நம்ம ரெசசிவ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால இது கரெக்ட். The given trait appears to be autosomal recessive இல்ல X-linked recessive அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுவும் வராது. ஸோ நம்ம ஆப்ஷன் A, B, D இருக்கிற இந்த B ஆப்ஷன் இங்கே கரெக்ட். An individual is heterozygous for reciprocal translocation as shown in the below diagram. So இங்க இருக்கிறதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா reciprocal translocation நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது. The following statements were made about segregation of such chromosomes. So குரோமோசோம்ல segregation நடக்கும்போது அதுவும் மியாசிஸ்ல gamete formation நடந்திருக்கிறத இங்க காட்டியிருக்காங்க. இதுக்கான பாயிண்ட்ஸ் இங்க எது கரெக்ட்னு நம்ம பார்க்கணும். The complexity paired 4 chromosome fail to segregate pass one cell to anaphase and the cell eventually dies அப்படின்றாங்க. ஸோ இங்கே ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லோகேஷன் அப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ் தான் இந்த மாதிரி கிறிஸ் கிராஸாக வந்து வரும்.
ஸோ இப்படி கிராஸா வரும்போது இங்க செக்ரிகேட் ஆகும்போது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவென்ச்சுவலி டைஸா அப்படின்றாங்க. கரெக்டா செக்ரிகேட்டும் ஆகும், நாட் ஃபெயில் டு செக்ரிகேட். அதே மாதிரி டைன்னு சொல்ல முடியாது, மேபி சம் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ஆர் சம் இஷ்யூஸ் தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ராங். Chromosomes pair between regions of maximum homology, keeping the translocated part unpaired and normal meiosis occur அப்படின்றாங்க. ஸோ unpair அப்படின்னு சொல்ல முடியாது, இங்க பேரிங் வந்து நடக்கும். ஸோ குரோமோசோம்ல நமக்கு வந்து இங்கே பேரிங்கும் கண்டிப்பாக நடக்கும். ஸோ பேரிங் வந்து ஒன்றும் ஆல்டர்னேட்டிவ் செக்ரிகேஷனாக இருக்கலாம் ஆர் அட்ஜசன்ட் செக்ரிகேஷனாக இருக்கலாம். இந்த பாயிண்ட்டும் இங்கே வராது. ஒன் ஆஃப் த வேஸ் ஆஃப் த குரோமோசோம் செக்ரிகேட் இஸ் பை ஆல்டர்னேட் செக்ரிகேஷன். இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதில் N1 N2 மூவ் டு ஒன் போல். ஸோ இந்த N1 இந்த N2 ஒரு போலும் மூவ் ஆகும், இந்த T அண்ட் T2 வந்து இன்னொரு போல் பக்கம் மூவ் ஆகுமா அப்படின்றாங்க. இது நம்ம இங்க இந்த பிக்சர்ல பார்த்தோம்னாலே தெரியும். ஸோ இங்க பார்த்தோம்னா இந்த அதாவது இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் ஒரு பக்கமும் இங்க இருந்து செக்ரிகேட் ஆகுறது மியோட்டிக் பேரிங்ல. அதே மாதிரி ஹெட்டிரோசைகஸ் அதாவது ரீகாம்பினன்ஸ் வந்து இன்னொரு பேரிங்லும் வந்து போகும் அப்படின்றது கரெக்டா இருக்கு. ஆல்டர்னேட் செக்ரிகேஷன் இங்க நடக்கும். ப்ரொடியூசஸ் நான் வயபிள் அப்படின்றது வந்து தப்பு. ஆல்டர்னேட் செக்ரிகேஷன் அப்படின் போது இந்த செக்ரிகேஷன்ல இந்த மாதிரி ஹெட்டிரோசைகஸ் இந்த குரோமோசோம்ஸ்னால இங்க வயபிள் கேமெட்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுது, நான் வயபிள் கேமெட்ஸ்னு சொல்ல முடியாது. Reciprocal translocations are considered as crossover suppressor அப்படின்னு சொல்ல முடியாது. As no gametes with crossover product produce. So இங்கே gametes produce ஆகும், suppressorனு சொல்ல முடியாதுன்றனால இதுவும் wrong. So நமக்கு இங்க இருக்க ஆப்ஷன்ல only C தான் correct. So option B, C தான் correct. Two new chemical compounds X and Y. So இந்த two new chemical compounds என்ன பண்றாங்க, laboratoryல synthesize பண்றாங்க. அதுக்கப்புறம் இது வந்து வேற மியூட்டாஜன் கூட வந்து டெஸ்ட் பண்றாங்க, அதாவது ரிவர்ஸ் ஆகுதா மியூட்டேஷன் அப்படின்னு டெஸ்ட் பண்றாங்க. இப்போ the nature of mutation produced by these compound is tested for reversal அப்படின்றாங்க. ஸோ நோன் மியூட்டேஜன்ஸ். ஸோ இதெல்லாமே என்ன, புரோமோசில், EMS, ஹைட்ராக்ஸ் எல்லாமே, அக்ரிடின், ஆரஞ்சு, இது எல்லாமே நோன் மியூட்டாஜன்ஸ். ஸோ இதை வச்சு ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்னு பாக்குறாங்க. இப்போ ரிவர்ஸ் ஆகுறதுல எக்ஸ் புரோமோ யூரேசலுக்கும் EMSக்கும் ரிவர்சல் ஆகுது. ஹைட்ராக்சிலமைல் அக்ரிடில் ஆரஞ்சுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகுறது இல்லை. பட் ஒய் வந்து எதுக்குமே ரிவர்சல் ஆகுறதுல எக்ஸப்ட் அக்ரிடின் ஆரஞ்சு. ஸோ இதை வச்சே நம்ம இந்த ஆன்சரை வந்து இன்டர்பிரேட் பண்ணணும். ஸோ விச் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க நேச்சர் ஆஃப் டூ மியூட்டாஜன்ஸ். இப்போ காம்பவுண்ட் எக்ஸ் ப்ரொடியூஸ் சிங்கிள் பேஸ் சப்ஸ்டிடியூஷன் that generates CG to TA transition and compound Y produce insertion and deletion அப்படின்றாங்க. இதை பார்ப்போம் நம்ம. இப்போ காம்பவுண்ட் எக்ஸ் மியூட்டாஜன் இருக்கு, 5 புரோமோ யூரேசிலையும் EMSலையும் ரிவர்சல் ஆகிறதுனால ஸோ இதை என்ன பண்ணுவோம், இட் கேன் காஸ் AT பேக் டு GC. ஸோ அதனால இது வந்து ரிவர்ஸ் பண்ணது. ஹைட்ராக்சில் அமைனை வந்து ரிவர்சல் பண்றது, ஏன்னா இந்த ஹைட்ராக்சில் அமைன் GCயை ATயா கன்வெர்ட் பண்ணும். அதனால இங்க வர இந்த பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இங்க கரெக்ட். செகண்ட், இந்த அனலைசிங் மியூட்டாஜன் Y இது எதை மட்டும் அக்ரிடின் ஆரஞ்சுல மட்டும் தான் இந்த ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னும் போது என்ன நடந்திருக்குன்னா ஒன்னே இன்சர்ஷன் ஆர் டெலிஷன்ஸ் மட்டும் தான் நடந்திருக்கணும். அப்பதான் இந்த அக்ரிடின் ஆரஞ்சுல மட்டும் தான் இந்த ரிவர்சல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை ஃப்ரேம் ஷிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இங்க இந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸ்ல கரெக்டா இருக்கு. ஸோ இதுவே நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் A. The following represents a sequence of different alleles of a gene found in a family represented by mother and father allele. And their two sons, son 1, son 2. So இது எல்லாத்தோடைய இந்த கோடிங்ஸும் கொடுத்துருக்காங்க. Further, new mutation was observed in one of the alleles of the son. So son உடைய ஒரு சீக்வன்ஸ்ல வந்து allele 2ல நமக்கு இங்கே மியூட்டேஷன் நடந்திருக்கு. ஸோ அதை இங்கே ட்ரையாங்கிள்ல மார்க் பண்ணியிருக்காங்க. The mutation arose in the germline of father அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபாதர்ல இருந்து தான் வந்திருக்கா சனுக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஃபாதர் allele 2வை செக் பண்றோம். ஸோ CA GCTTA இதுவும் இங்கே கரெக்டா இருக்கு. GT CA TT CG. ஸோ TT இதுல மியூட்டேஷன் நடந்தது T மட்டும் தான், இன்ஸ்டெட் ஆஃப் GT இருக்கு. ஸோ Gல மியூட்டேஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த சன் allele 2லயும் இந்த செகண்ட் சன்லயும் அதே மாதிரி இருக்கு, T வந்து மியூட்டேஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால இது மேட்சிங் இருக்கிறதுனால இந்த ஃபாதர் அலீலோட மேட்சிங், அதாவது ஃபாதர் allele 2ஓட மேட்ச் ஆகிறதுனால இது ஜெர்ம்லைன் ஆஃப் ஃபாதர்ல இருந்து வந்திருக்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மியூட்டேஷன் அரோஸ் இன் த சன். இந்த மியூட்டேஷன் இங்க ஃபாதர் அலீல தான் நடந்திருக்கு. இது வந்து கேமெட்ஸ் ஃபார்மேஷன் அப்போ. ஸோ சன்ல அரோஸ் ஆகல, இது ராங். The given DNA sequence are present on the X chromosome. இப்போ ஃபாதர் ஜெர்ம்லைன்ல வந்ததுனால தான் இந்த ரெண்டு சனுக்குமே பாஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ எக்ஸ் குரோமோசோம்ல இருந்திருந்தா சன்னுக்கு பாஸ் ஆயிருக்காது. ஸோ நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் குரோமோசோம் டாட்டருக்கு தான் பாஸ் ஆகும், நாட் டு சன் அப்படின்னு. ஸோ இந்த Y தான் வந்து சனுக்கு பாஸ் ஆகும். ஸோ இது Yல தான் நடந்திருக்கணும். ஸோ இதுவும் வராது. There is possibility to use RFLP for tracking their variation. இப்போ RFLPல நம்மளால இந்த வேரியேஷன்ஸை ஈஸியா பார்க்க முடியும். இந்த RFLP கரெக்டான இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை நிக் பண்ணி இதுல இருந்து கரெக்டா எங்க வேரியேஷன் நடந்திருக்குன்றத செக்ரிகேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதனால இந்த பாயிண்ட் கரெக்டா இருக்கு. ஸோ நம்மளோட ஆப்ஷன் A and D இருக்கு, B ஆப்ஷன் கரெக்ட். In a conjugation experiment between bacterial HFR strain X and F cell. ஸோ இது ரெண்டுக்கும் நடக்கக்கூடிய கான்ஜுகேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ லாக் ஜீன் என்டர்ஸ் த ரெசிபியன்ட் இன் 4 minutes. ஸோ ஃபர்ஸ்ட் 4 minutesல லாக் ஜீன் என்டர் ஆகுது. பட் F cell remain oxotrophic for leucine, tryptophan, uracil, glutamic acid, phenylalanine,
அப்புறம் கிளைசின். த மேட்டிங் இஸ் தென் அலௌட் டு ப்ரொசீட் ஃபார் 20 minutes அலோவ் பண்றாங்க. அப்போ லாக் பிளஸ் எக்ஸ் கான்ஜுகன்ஸ் ஆர் செலக்டட் ஆஃப் த லாக்ஸ் பிளஸ் செல்ஸ். இது கண்டினியூ ஆகக்கூடிய சீக்வன்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. இப்போ லாக் பிளஸ்க்கு அப்புறமா அதிகமா இருக்கிறதுல இருந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பாக்டீரியல் கான்ஜுகேஷன் அப்போ ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபர் செல்ஸ். ஸோ இது எஃப் செல் கூட டிரான்ஸ்ஃபர் கான்ஜுகேஷன் நடக்கும்போது இங்கே நடக்கிறது தான் இந்த சீக்வன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுன்றது தான் கேட்குறாங்க. இப்போ அதிகமானது அப்படின்போது ஃபர்ஸ்ட் லாக் செல் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லாக் செல் இங்கே இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற பர்சன்டேஜ்ல நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறது 98 ட்ரிப்டோஃபான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரிப்டோஃபான். அதுக்கப்புறமா 98க்கு அப்புறம் 81. ஸோ இட்ஸ் கிளைசின். 81க்கு அப்புறமா இருக்கக்கூடியது அதிகமாக இருக்கிறது குளூட்டாமிக் ஆசிட். ஸோ நெக்ஸ்ட் குளூட்டாமிக் ஆசிட். நெக்ஸ்ட் தான் லியூசைன். ஸோ 35%. நெக்ஸ்ட் லியூசைன். அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கிறது யுரேசில் 10%. அதுக்கப்புறம் 0. ஸோ இப்படி பார்க்கும்போது யுரேசில் அப்புறம் ஃபினைலாலனைன் இந்த சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். Following picture represent gel profile. So gel electrophoresisல a pair of DNA markers observed in parent 1, parent 2. So parent 1, parent 2 அதனுடைய F1 generation உடையது இது. அதுக்கப்புறம் F2 generationல 4 இருக்கு. ஸோ இந்த 4 நம்ம பார்க்கலாம் எந்த பர்சன்டேஜ்ல இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் த அபவ் அப்சர்வேஷன் விச் ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 4மே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எதனோட ஒப்பிடலாம் அப்படின்னா டைஹைப்ரிட் கிராஸோட ஒப்பிடலாம். ஸோ 9:3:3:1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி செக்ரிகேட் ஆகுறது எதனால அப்படின்னா இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். கோடாமினன்ட் டிஎன்ஏ மார்க்கர்ஸ் வெர் யூஸ்ட் ஃபார் தி ஸ்டடி அப்படின்றாங்க. இப்போ கோடாமினன்ட் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்லி 3 டைப்ஸ் கண்டுபிடிக்கும். அதாவது ஏஏ அப்புறம் ஸ்மால் ஏஏ அப்புறம் ஹைபிரிட் 3 தான் கண்டுபிடிச்சிருக்க முடியும். இந்த ஃபோர்த் அதாவது ஒண்ணுமே இல்லாத இந்த ஃபோர்த் டைப் வந்து வந்திருக்காது. ஸோ அதனால இது வராது. த பாலிமார்பிக் டிஎன்ஏ பேண்ட்ஸ் ரெப்ரசென்ட் 2 இண்டிபெண்டன்ட் ஜீன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்ஸ் இங்கே நடந்திருந்ததுனால தான் நமக்கு இப்படி ஒரு செக்ரிகேஷன் இருக்கு. 9:3:3:1. ஸோ இந்த ஃபார்ம்ல வந்திருக்கு. ஸோ இது கரெக்டா இருக்கு. The F1 parent were crossed to F1 individual. The progeny will show 4 profiles அப்படின்றாங்க. இப்போ இதன்படி பார்த்தோம்னா பேரண்ட் 1 F1 கூட கிராஸ் பண்ணும்போது அதாவது டெஸ்ட் கிராஸ் தான் எப்படி சொல்ல முடியும். பேரண்ட்டை டெஸ்ட் கிராஸ் பண்ணிக்கும் போது நமக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கிடைக்காது. ஸோ எப்படி கிடைக்கும் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான் கிடைக்கும். டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் அப்படிதான் கிடைக்கும். அதனால 4 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் வந்து கிடைச்சிருக்காது. ஸோ இது ராங். If an F2 progeny which does not show either the DNA markers is crossed to P1 individual. So இதை வந்து P1 individuals கூட cross பண்ணும்போது the obtained progeny will have 2 types of individual. One will show a band, other will don't show a band அப்படி. ஸோ இப்படி கிராஸ் பண்ணும்போது வெறும் சிங்கிள் பேண்ட் தான் கிடைக்கும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் பேண்ட்லாம் கிடைக்காது அப்படின்றதுனால இந்த பாயிண்ட்டும் ராங். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் இங்கே பி தான் கரெக்ட். Which one of the following statements is true regarding heritability of a quantitative character? So heritability அப்படின்றது வெளியில phenotypically தெரியிற quantitative character பத்தின கொஸ்டின். So the estimate obtained from the given population and in one set of the environment can be extrapolated to the other population and sets of environment அப்படின்றாங்க. ஸோ எக்ஸ்ட்ராபுலேட்டட் ஆர் எக்ஸ்ட்ராபோலேஷன் அப்படின்றது என்னன்னா ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஹெரிட்டபிலிட்டியை வச்சு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் என்வரான்மெண்ட் அண்ட் ஹெரிடிட்டரி வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அப்படின்றதுனால இந்த பாயிண்ட் வராது. த எஸ்டிமேட் இஸ் அ பாப்புலேஷன் ஆஸ் வெல் ஆஸ் இண்டிவிஜுவல். ஸோ பாப்புலேஷனை மட்டும்தான் இந்த ஹெரிட்டபிலிட்டியாக சொல்ல முடியும். பட் இண்டிவிஜுவல் பேராமீட்டரை சொல்ல முடியாது. ஸோ பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய வேரியேஷனை தான் இங்கே சொல்ல முடியும். ஸோ இது ராங். ஹெரிட்டபிலிட்டி மெஷர்ஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் phenotypic வேரியேஷன். ஸோ இப்போ ஒரு ஹெரிட்டபிலிட்டி வச்சு நம்ம ஒரு ஷார்ட் இப்போ ஒரு மேஸ் பிளான்ட் இருக்கு அப்படின்னா அது ஷார்ட் க்ரோத்தா ஒரு டால் ஹைட்டை வச்சு நம்ம இந்த ஃபினோடிபிக் வேரியேஷனை பார்க்க முடியும். ஸோ ஹெரிட்டபிலிட்டி அப்படின்றது ஃபினோடிபிக் வேரியேஷனை கொடுக்கக்கூடியது. அதோட ஜீனோடைய ஃபேக்டர்ஸ் சேஞ்சஸ்னால இந்த ஃபினோடிபிக் வேரியேஷன் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால இந்த பாயிண்ட் கரெக்ட். ஹெரிட்டபிலிட்டி இண்டிகேட்ஸ் த டிகிரி டு விச் ட்ரேட் இஸ் ஜெனட்டிக் மட்டுமா அப்படின்றாங்க. ஆக்சுவலாக ஹெரிட்டபிலிட்டி அப்படின்றது ஓவரால் இந்த ஃபினோடிபிக் வேரியேஷன் கொடுக்கக்கூடியது, ஜெனட்டிக்னால மட்டும் கிடையாது. ஸோ அதனால இது ராங். ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே கரெக்ட் ட்ரூ வந்து சி. த ட்ரேட் ஷோன் பிலோ பெடிகிரி இஸ். ஸோ இந்த பெடிகிரியை வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது இப்போ அன்அஃபெக்டட் ஃபாதர் ஆர் அன்அஃபெக்டட் மதர் இருக்கலாம், கேரியராக இருக்கலாம். ஆர் இந்த மாதிரி அஃபெக்டட் ஃபாதர் அண்ட் அன்அஃபெக்டட் மதராக இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய ஜென்ரேஷனில் மேல் மட்டும் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க, ஃபீமேல் அஃபெக்ட் ஆகல. பட் அவங்க கேரியராக இருப்பாங்க. ஸோ கேரியராக இருக்கலாம். ஸோ இவங்க அன்அஃபெக்டட் ஃபாதர் கூட கிராஸ் ஆகும்போது அவங்களோட ஜென்ரேஷன் எல்லாமே அஃபெக்டடாக இருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதில் எக்ஸ்லிண்டா ஆர் ஆட்டோசோமல் அப்படின்றது எப்படி பார்ப்போம்னா இப்போ எக்ஸ்லிங்க் அப்படின்னா ஃபாதர் டு டாட்டர், டாட்டர் டு சன் இப்படி வரணும். இந்த பெடிகிரியில அப்படி எக்ஸ்லிண்டா வரல. ஆர் மதர் டு சன், சன் டு டாட்டர் இப்படி வந்தாலும் வந்து வரலாம் எக்ஸ்லிங்க். ஸோ இப்படி வராததுனால இது ஆட்டோசோமல்.
அதே மாதிரி டாமினண்டா ரெசசிவா அப்படின்போது அஃபெக்டட் ப்ரோஜனிஸுக்கு அஃபெக்டட் பேரண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னா எல்லா பேரண்ட்டுமே அஃபெக்டட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு பேரண்ட் அஃபெக்டட், பட் இங்கே வந்து அன்அஃபெக்டட் பேரண்ட்டும் இருக்காங்க. ஸோ அதனால இது ரெசசிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிராஸ் எப்படின்னா ஆட்டோசோமல் ரெசசிவ் இன்ஹெரிட்டன்ஸை காட்டக்கூடியது. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் வந்து பி, ஆட்டோசோமல் ரெசசிவ் ட்ரேட். The maximum frequency of recombination that can occur between two loci is. இப்போ 2 லோக்கை இருக்கு, அதுல வரக்கூடிய இந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி 50% தான் வரும். ஸோ இது எப்படி 50% அப்படின்னு பார்த்தோம்னா மியோசிஸ் மூலியமா இந்த ரீகாம்பினேஷன் நடக்கும்போது நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த அலீல்ஸ், ஸோ இங்க இருக்கக்கூடிய டாமினன்ட் ரெசசிவ் ரெண்டுமே வந்து ரீகாம்பினேஷன் மூலியமா, ஸோ ஒரு குரோமோசோம்ல டாமினன்ட் அடுத்த இதுல குரோமோசோம்ல ரெசசிவ் இருக்கு, பட் இன் பிட்வீன் இருக்கக்கூடிய குரோமோசோம்ல மட்டும் ரீகாம்பினேஷன் இருக்கு. ஸோ இப்படி மொத்தமா பார்க்கும்போது 50% தான் வந்து ரீகாம்பினேஷன் இருக்கு, 50% நான் ரீகாம்பினண்டா இருக்கு. ஸோ ரிமெம்பர் ஆல்வேஸ் ரீகாம்பினன்ட் இஸ் ஈக்குவல் டு நான் ரீகாம்பினன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க 50% அப்படின்றது தான் நம்மளுடைய ஆப்ஷன் பி. Chromosomal inversions are balanced rearrangement, thus do not change the overall amount of genetic material. So chromosome inversion ஃபுல்லாவே genetic material சேஞ்ச் பண்றதே இல்லை. ஆனா இன்வர்ஷன்ஸ் வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷனாகவும் இருக்கலாம், ஹெட்டரோசைகஸ் கண்டிஷனாகவும் இருக்கலாம். இன் லேட்டர் கண்டிஷன் பிரேக் பாயிண்ட் டிஸ்டர்ப்ஸ். ஸோ இப்போ முக்கியமான பிரேக் பாயிண்ட் டிஸ்டர்ப் எதை பாதிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இன்வர்ஷன்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு அதாவது ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம் இருக்குன்னா ஒரு பார்ட் மட்டும் இன்வெர்ட் மட்டும் தான் ஆகுது. ஸோ இங்கே சேஞ்ச் அப்படின்றத விட ஒரு குரோமோசோம்குள்ளேயே இன்வெர்ட் ஆகுறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது. பட் எப்போ பாதிப்பு இருக்கும் அப்படின்னா இந்த பிரேக் பாயிண்ட் என்னவா இருந்தா நம்மளுக்கு பாதிப்பு இருக்கும். இதை தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்னால பாதிப்பு வராது. ஸோ இது இல்லை நம்ம ஆன்சர். நான் கோடிங் ரீஜியன்னால நம்மளுக்கு இந்த பாதிப்பு வருமா அப்படின்னா நான் கோடிங் ரீஜன்னால எந்த யூஸும் இல்லை. ஸோ இதனால அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய ஜீன்லையோ இல்லை ஃபால்ட்டி ஜீன் இந்த மாதிரி வரக்கான சான்ஸ் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகப்படக்கூடிய அந்த ஜீனோம். கோடிங் ரீஜியன்ல வந்து நம்மளுக்கு இங்கே பிரேக் பாயிண்ட் இருந்தது அப்படின்னா அந்த பிரேக் ஆகிற இந்த பாயிண்ட் கோடிங் ரீஜன்ல இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். பட் அது லீத்தல் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும், ஃபர்டிலிட்டி அந்த மாதிரி. ஸோ இதுவும் வராது. பட் ஜீன் வித் எசென்ஷியல் ஃபங்க்ஷன், ஸோ கண்டிப்பாக இந்த ஜீனில் எசென்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்கும்போது பிரேக் ஆனாதான் இங்கே வந்து லீத்தல் அப்படின்னு சொல்ல முடியும். இது இந்த குரோமோசோம் டிவிஷன் அப்போ அது டையாக நேரிடும். ஸோ நம்ம ஆப்ஷன் டி தான் இங்கே ஆன்சர். ட்ரோசோஃபிலா மேல் கேரிங் எக்ஸ்-லிங்க்டு டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் ரெசசிவ் மியூட்டேஷன். ஸோ மேலில் தான் எக்ஸ்-லிங்க் டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் இருக்கு. ஸோ அதுவும் வந்து ரெசசிவ் தான். ஆனால் 29 டிகிரி செல்சியஸில் லீத்தலாக மாறிடுது. பட் 18 டிகிரி செல்சியஸில் வந்து நான் லீத்தல், ஸோ நார்மலாக இருக்கு. ஸோ இப்போ இந்த எக்ஸ்-லிங்க்டு இந்த மேல் எக்ஸ்-லிங்க்டு வந்து நம்மளுக்கு கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு, இப்போ இந்த மேல் எக்ஸ்-லிங்க்டு நம்மளுக்கு கிராஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற மேல வந்து கிராஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய லீத்தல் மேல், இது லீத்தல். ஸோ இங்க இருக்கக்கூடியது ஃபீமேல், நார்மல் ஃபீமேல். ஸோ ஃபர்ஸ்ட்ல நார்மல் ஃபீமேல் கூட கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வர ப்ரோஜனிஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு ரெசசிவ் கேரியர் ப்ரோஜனி இருப்பாங்க, இன்னொன்று நார்மல் மேல் ப்ரோஜனி இருப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய ப்ரோஜனிஸ் ரேஷியோ பார்த்தோம்னா இங்கே 1:1 தான் வரும். இதே இப்போ செகண்ட் கேஸ்ல பார்த்தோம்னா ஃபீமேல் கண்டெய்னிங் அட்டாச்ட் எக்ஸ் குரோமோசோம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ அட்டாச்ட் எக்ஸ் குரோமோசோம் அப்படின்போது ஸோ அட்டாச்ட் எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னாலே 2 எக்ஸ் ஒய் இருக்கிறத தான் அட்டாச்ட் எக்ஸ் குரோமோசோம் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து சூப்பர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லலாம். இந்த இது கூட நம்மளுடைய டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் ரெசசிவ் மேல கிராஸ் பண்ணும்போது, ஸோ இது ஃபீமேல் இப்போ மேல கிராஸ் பண்ணும்போது ஸோ எக்ஸ் ஒய்ல நம்மளுக்கு இதுதான் லீத்தல். இப்போ என்ன ஆகும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இப்போ ப்ரோஜனிஸ் எப்படி கிடைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரிபிள் எக்ஸ் கிடைப்பாங்க, அதாவது ஜாயிண்ட் எக்ஸும் இன்னொரு எக்ஸும். ஸோ இப்படி லீத்தல் இருக்கும்போது இது வந்து இட் வில் டை. நெக்ஸ்ட் இதே எக்ஸ் இந்த ஒய்யோட சேரும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சூப்பர் ஃபீமேல், ஸோ அட்டாச்ட் எக்ஸ் குரோமோசோம் இருக்க ஃபீமேல் கிடைப்பாங்க. ஸோ இது சர்வைவ் ஆகிடும். நெக்ஸ்ட் எக்ஸ் லீத்தல் ஒய், ஸோ இது வந்து டை ஆகிடும் பிகாஸ் இட் இஸ் லீத்தல். அண்ட் இன்னொன்று வந்து 2 ஒய், ஸோ 2 ஒய் குரோமோசோம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் டை. இதில் சர்வைவ் ஆகிறது என்ன அப்படின்னா இந்த ஃபீமேல் மட்டும்தான், சூப்பர் ஃபீமேல் மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும். ஸோ நம்மளுடைய ரேஷியோ இங்கே 1:1. அதை தவிர இங்கே பி ஒன்லி ஃபீமேல் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே பி தான் கரெக்டாக இருக்கு. In a mammal, coat color is governed by gene B. The coat color is either black or brown, depending on the genotype BB or BB. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஜீனோடைப்ஸ்னால எது பிளாக் எது ப்ரௌன் அப்படின்றத இங்கே தெரியாது அப்படின்றாங்க. இந்த ஜீனோடைப்ஸ் பிபி ரிசல்ட் இன் ஆல்பினோ கோட், இது மட்டும் சொல்கிறாங்க. பிபியா ஸ்மால் பிபியா இருந்தால் அது ஆல்பினோ கோட், அதை தவிர ஸ்மால் சிசியா இருந்தால் அதுவும் ஆல்பினோ கோட் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கோட் கலர் என்னவா இருக்கும், ஆல்பினோவா இருக்கும், ஸ்மால் பிபி ஆர் ஸ்மால் சிசி இருந்தால். An albino male was crossed with a brown female and the resulting progeny has individuals with either black or brown coats.
ஸோ இந்த அப்சர்வேஷனை வச்சு நாம இந்த மேல் எது ஃபீமேல் எது கிராஸ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ பொதுவாக ப்ராஜனிஸ் கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ல பேரண்ட் வந்து யாரு அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்மளுக்கு இந்த ப்ராஜனிஸ் ப்ரௌன் அண்ட் பிளாக் கொடுக்கக்கூடிய ப்ராஜனிஸ் இருக்கிறத பேரண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்பினோ மேல், ஸோ மேல் வந்து ஆல்பினோ ஒயிட் கலர் இஸ் கிராஸ்ட் வித் ஃபீமேல் ப்ரௌன் கலர். ஸோ ஃபீமேல் தான் இந்த ப்ரௌன். ஸோ இதனுடைய ப்ரோஜனிஸ் ப்ரௌன் அண்ட் பிளாக் மட்டும்தான் இருக்கு, ஆல்பினோ இல்லை. அப்போ நம்மளுக்கு இங்க இருக்க வேண்டியதுல பிளாக் டாமினண்டா இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரௌன் உடைய கோடிங்கும் வந்து இங்க இருக்கணும். அப்படி பார்க்கும்போது பிளாக் டாமினண்டா இருக்கிறது இந்த ஆல்பினோல இருந்தாதான் இந்த சிசி அதை சப்ரஸ் பண்ணி ஒயிட்டா காட்ட முடியும் ஸ்கின் கலர்ல, ஃபர் கலர்ல. அதே மாதிரி இந்த ப்ரௌனுக்கானது, அதாவது ஒரு பி இருந்தா போதும் அப்படின்றதுனால ஸோ இந்த ப்ரௌன் கலர்ல ஒரு பி இருக்கணும், சப்ரஸ் பண்றதுக்கான ஜீன்ஸ் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கிறதுனால ஸோ நம்மளுடைய பேரண்ட் கேபிட்டல் பி ஸ்மால் சி கேபிட்டல் பி ஸ்மால் பி கேபிட்டல் சியா இருக்கணும். ஸோ இதுபடி நம்ம ஆன்சர்ல எது வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இதுதான் கரெக்ட். Which one of the following is a correct statement about difference between F cell and HFR cell? ஸோ இந்த ரெண்டு செல்லை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ எஃப் செல் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிளாஸ்மிட் தனியாக இருக்கும். ஸோ அதை தவிர இந்த பாக்டீரியல் ஜீனும் தனியாக இருக்கும். பட் ஹெச்எஃப்ஆர் ஜீனா ஆகும்போது இந்த ரெண்டுமே சேர்ந்தாயிடும். அதாவது இந்த பாக்டீரியல் ஜீனோமும் இந்த பிளாஸ்மிடும் சேர்ந்து இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், ஹெச்எஃப்ஆர் செல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதன்படி F cell F factor is an integral part of the bacterial genome, while HFR cell F factor is a episome அப்படின்றாங்க. இப்போ HFRல எபிசோம், அதாவது தனியா பிளாஸ்மிட் வந்து இல்லை, ஸோ சேர்ந்து இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வராது. F cell and HFR are synonymous, ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்னா இது ரெண்டையும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் வராது. In F cell, a bacteriophage carries F factor. ஸோ இங்கே bacteriophage எந்த F factorயும் கேரி பண்றது இல்லை. ஸோ இந்த பாயிண்ட் இங்கே வராது. In F plus cell, F factor is in the form of episome. So episome அப்படின்றது இங்க பிளாஸ்மிடா தனியா இருக்கிறதுனால இது episome அப்படின்றாங்க. So இது கரெக்ட். அதுக்கப்புறம் while HFR cell F factor is integrated. So இங்க இருக்கக்கூடிய F factor இங்க integrate ஆயிருச்சு பாக்டீரியல் ஜீனோம் கூட. So இந்த பாயிண்ட் தான் கரெக்ட். So நம்மளுடைய ஆன்சர் வந்து D. Mutation is essential for genetic variation. So genetic variation கண்டிப்பா mutation தேவை. இதுல which one of the following event lead to variation among the gametes produced by males in Drosophila? இதுல ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டிருக்காங்க, அதாவது crossing over does not occur in Drosophila melanogaster male அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸா பார்ப்போம். செக்ரிகேஷன் அப்படின்றது ஒரு சிங்கிள் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய 2 அலீல்ஸ்ல செக்ரிகேட் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து இங்க ட்ரோசோஃபிலா மேல்ல நடக்கக்கூடிய வேரியேஷன் அமாங் கேமேட்ஸுக்கு வந்து கரெக்டான பாயிண்ட் இல்லை. ஸோ இது வராது. இம்பிரிண்டிங் அப்படின்றது பேரண்ட் 1 and 2, ஸோ ரெண்டு பேரண்ட் கிட்டே இருந்துமே அப்படியே ஜீன் இம்ப்ரிண்ட் ஆகுறது. ஸோ இங்கே மியூட்டேஷன் நடக்கிறதுக்கோ ஆர் ஜெனட்டிக் வேரியேஷன் நடக்கிறதுக்கோ இங்கே சான்ஸ் இல்லை. ரீகாம்பினேஷன் அப்படின்னும் போது ஸோ ரீகாம்பினேஷன் நடக்கும்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா குரோமோசோம்ல கிராஸ் ஓவர் நடக்கணும். ஸோ இப்படி கிராஸ் ஓவர் நடந்தாதான் அதை ரீகாம்பினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்க கிளியரா சொல்லிட்டாங்க கிராஸ் ஓவர் டஸ் நாட் அக்கர் இன் ட்ரோசோஃபிலா அப்படின்னு சொல்லி, மேல் இல்லை அதுவும். ஸோ இதுவும் வராது. இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் மட்டும் தான் இங்கே ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டரோட மேல்ல நடக்கக்கூடியது. ஸோ இதுதான் ஜெனடிக் வேரியேஷன் கொண்டு வரக்கூடியது. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே டி தான் கரெக்ட். Assume that genes W plus and CV plus are located in 20 centimorgan apart on the X chromosome of Drosophila melanogaster. So X chromosome la தான் இருக்கு. Mutation in W plus and CV plus give rise to white eyes and cross veinless. So இப்போ W plus and CV plus mutation நடந்தாதான் அங்க white eyes and cross veinless இருக்கு. Phenotype வருது. Which are recessive to the wild type. So the wild type க்கு recessive. A homozygous wild female are crossed with white eyed cross veinless male. So நீங்க என்ன சொல்றாங்க, homozygous wild type female, அப்போ red eye கொண்ட female crossed with white eye cross veinless male கூட cross பண்றாங்க. ஸோ அப்போ F1 progeny என்ன கிடைக்கும் அப்படின் போது டாமினண்டா இருக்கக்கூடிய இந்த wild type தான் வரும். அதாவது பினோடிபிக்கலா வெளியே தெரியும். ஸோ அதனால இந்த ப்ரோஜனிஸ் எல்லாத்துக்குமே ரெட் ஐ கொண்ட ப்ரோஜனிஸா பார்க்க முடியும். இப்போ இந்த F1 ப்ரோஜனியை சிப் மேட்டிங் பண்ணும்போது ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய ப்ரோஜனிஸ்ல கொஞ்சம் வந்து ஒயிட் ஐடாவும், அதாவது கிராஸ் வெயின்லெஸ் ஒயிட் ஐடாவும், சிலது வந்து வைல்ட் டைப்பாகவும் இருந்தது. ஸோ இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஒயிட் ஐ அண்ட் கிராஸ் வெயின்லெஸ் பத்தி கேட்குற கொஸ்டின் இது. ஸோ நம்ம பெர்சன்டேஜ் வைஸ் கிராஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னா இது 40%, அதாவது wild type female 20%, wild type male இங்கே 20% கிடைக்குது. பட் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னன்னா white eyed cross veinless.
ஸோ இங்க இந்த கிராஸ்ல ஓவரால் ஒயிட் ஐ கிராஸ் வெயின்லெஸ் வந்து 20% கிடைக்குது. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே 20%. ஆப்ஷன் ஏ. Fertilization of gametes containing chromosome with duplication or deletion often result in children with disabilities. So, duplication deletion இருந்தா கண்டிப்பா disabilities வருது. What is the probability of a couple where male is karyotypically normal? So, male normal, female பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன் கொண்ட ஃபீமேலா இருப்பாங்க. அதுவும் ஹெட்டரோசைகஸ் கண்டிஷன். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சைல்டு வந்து டிசபிலிட்டிஸ் கொண்டவங்களா இருக்காங்க. இஃப் கிராசிங் ஓவர் டுக் பிளேஸ் வித் பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன் ஆஃப் 26% ஆஃப் மியாட்டிக் டிவிஷன் அப்படின்றாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ இன் திஸ் கேஸ் கன்சிடர் தட் ஃபர்டிலைசேஷன் வித் கேமெட் கண்டெய்னிங் குரோமோசோம் வித் டூப்ளிகேஷன் ஆர் டெலிஷன் வில் ரிசல்ட் இன் டிசபிலிட்டிஸ். இப்போ பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன் லூப் யார் கிட்ட இருக்கு அப்படின்னா ஃபீமேல் கிட்ட இருக்கு. அப்போ ஃபீமேல் அண்ட் மேல் நார்மல் மேல் கூட கிராஸ் பண்ணும்போது ஸோ ஃபைனலா இந்த ப்ராஜனிஸ் கிடைக்கக்கூடியவங்கல 13% வந்து அஃபெக்டட் ப்ராஜனியா இருப்பாங்க. போடுறோம்னா 26% கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி இருக்கவங்களோட இன்டூ 2 டிவைடட் பை அஃபெக்டட் 4 கேமெட்ஸ் போடும்போது நமக்கு டோட்டலா 13% அஃபெக்டட் ப்ராஜனி கிடைக்கிறதுனால நம்ம ஆப்ஷன் இங்க 13% பி. A scientist synthesized 4 new chemicals which had mutagenic potential and names obtained them are C1, C2, C3, C4. So, இதெல்லாமே new mutagen அப்படின்னு சொல்லலாம். He tried to analyze the nature of mutagen causing by them and obtain the following result. ஸோ இதுல வரக்கூடிய மியூட்டாஜன் இந்த 4ம் எப்படி ஒரு மியூட்டாஜெனிக்கா ஆக்ட் பண்ணுது அப்படின்றத நோன் மியூட்டாஜன் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதாவது ரிவர்சல் ஆகணும். C1க்கு 2 அமினோபியூரின் நைட்ரஸ் ஆசிட் அதுக்கப்புறம் ஹைட்ராக்சல் அமைன்ல நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா மியூட்டேஷன் ரிவர்ஸ் நடந்திருக்கு. அதே போல C2ல பார்த்தோம்னா எதுலையுமே ரிவர்ஸ் நடக்கல. C3ல இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தது போலவே ஆனா 2 அமினோபியூரின் நைட்ரஸ் ஆசிட் இதுல மட்டும் மியூட்டேஷன் ரிவர்சல் நடந்திருக்கு. C4ல ஒன்லி வித் அக்ரிடின் ஆரஞ்சு. ஸோ இப்போ நம்ம 2 அமினோபியூரின் நைட்ரஸ் ஆசிட் அப்புறம் கொஞ்சமா ஹைட்ராக்சல் அமீன் உடைய நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து டிரான்சிஷன் பண்ணக்கூடியது. பியூரின்ஸை டிரான்சிஷன் அதாவது ஏஜிஏ ஜிஏ இப்படி டிரான்சிஷன் பண்ணக்கூடியது ஆர் சிடிஏ ஆர் டிசி எப்படின்னு மாற்றக்கூடியது. ஸோ இது ஃபர்ஸ்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா டிரான்சிஷன் இங்கே நடக்குது. C2 காஸ் டிரான்ஸ்வர்ஷன் ஆர் லார்ஜ் டெலிஷன். இப்படி லார்ஜ் டெலிஷன் இருந்தாதான் இங்க என்ன ஆகும்னா டிரான்ஸ்வர்ஸ் மியூட்டேஷன் வந்து இங்க நடக்கும். அதுக்கப்புறம் C3ல இங்க இதே போலதான் C1 போலவே டிரான்சிஷன் நடக்குது. ஸோ இட் காஸ் டிரான்சிஷன். C4ல அக்ரிடின் ஆரஞ்சு. அக்ரிடின் ஆரஞ்சுடைய நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெலிஷன் ஆர் இன்சர்ஷன் பண்ணக்கூடிய நேச்சர் கொண்ட மியூட்டாஜன். ஸோ இங்க டெலிஷன் ஆர் இன்சர்ஷன் நடக்குது. எல்லாமே கரெக்டா இருக்கக்கூடியது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ. In some sheep, horns are produced by autosomal allele H. So autosomal allele என்ன அப்படின்னா H that is dominant. Hன்றது dominant in males and are recessive in females. So Hன்றது male dominant, female recessive. இப்போ H+H+ இப்படி இருக்கக்கூடிய individuals வந்து hornless இருப்பாங்க. Horned female is crossed with hornless male. So one of the resulting F1 male is crossed with hornless male. First நம்ம இந்த horned female and hornless male cross பண்ணணும். அதுக்கப்புறம் அதனுடைய F1ல இருக்கக்கூடிய ஃபீமேல் எடுத்து ஹார்ன்லெஸ் மேலோட கிராஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரோஜனி ஆஃப் F1ல ஹார்ன்ஸ் எதுல மட்டும் இருக்கு அதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இப்போ நம்ம தெளிவா பார்க்கணும் அப்படின்னா ஸோ HH இருக்கக்கூடியது ஹாண்டா இருக்கு மேல்ல. அதே மாதிரி H+ இருந்தாலும் மேல ஹாண்டா இருக்கு. ஃபீமேல்ல HH ரெண்டும் இருந்தா மட்டும்தான் ஹாண்டா இருக்கு. பட் H+ன்னு ஒன்னு இருந்தாலே இங்க ஹார்ன்லெஸ். H+H+ ரெண்டுலையுமே ஹார்ன்லெஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சு நம்ம கிராஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஸ் பேரண்ட். ஸோ பேரண்ட்டை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹார்ன்ட் ஃபீமேல் அப்படின்னும் போது நமக்கு இங்கே HH தான் ஃபீமேல் ஹார்ண்டா இருக்காங்க. ஸோ HH இருக்கக்கூடிய ஃபீமேல் இவங்கள ஹார்ன்லெஸ் மேல் கூட கிராஸ் பண்ணும்போது அப்போ ஹார்ன்லெஸ் ஃபீமேல் இங்கே என்னன்னு பார்க்குறோம். இது H+H+. ஸோ H+H+ தான் ஹார்ன்லெஸ் ஃபீமேல் சாரி மேல். ஸோ இப்போ கிராஸ் பண்ணும்போது இங்கே வரக்கூடிய F1 ப்ராஜனி எல்லாமே எப்படி இருப்பாங்க H+H இருப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபீமேலை யார் கூட கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஸோ F1 ஃபீமேல்ஸ் ஆர் கிராஸ்ட் வித் ஹார்ன்லெஸ் மேல். திரும்பவும் ஹார்ன்லெஸ் மேல் கூட கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ H+H+ மேல் கூட கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஜனிஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ H+H+, அதுக்கப்புறம் சேம் H+H+, H+, அதே போல இங்க பார்க்கும்போது H+, எப்படின்னு கிடைக்கிறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது 50%
H plus H plus அதுக்கப்புறம் H plus கிடைக்குது. இதுல நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னன்னா ஃபீமேல் ப்ராஜனி மேல் அண்ட் ஃபீமேல் ப்ராஜனி ஆஃப் விச் ஹேவிங் ஹார்ன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹார்ன் இருக்கிறதுல நம்மளுக்கு ஃபீமேல் அண்ட் மேல் ப்ராஜனி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச் ஹெச் இங்கே இல்லை. ஸோ நோ ஃபீமேல் ப்ராஜனி. ஸோ ஃபீமேல் ப்ராஜனியே இங்கே இருக்காது. மேல் ப்ராஜனி மட்டும்தான் ஹெச் பிளஸோட இருக்க முடியும். ஸோ இங்கே 50% மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கும்போது நம்மளுடைய ஆப்ஷன் இங்கே என்ன அப்படின்னா பி 50% ஆஃப் மேல் ப்ராஜனி பட் நன் ஆஃப் தெம் ஆர் ஃபீமேல் ப்ராஜனி வித் ஹார்ன் இல்லாத ப்ராஜனியா தான் இருப்பாங்க. ஹார்ன்லெஸ் ப்ராஜனி தான் ஃபீமேல் இருப்பாங்க. Following statements were made about sex determination in the Drosophila melanogaster. It is achieved by balance of female determinants on X chromosome and male determinants on autosomes. இப்போ ஃபீமேல் ட்ரோசோஃபிலா அண்ட் மேல் ட்ரோசோஃபிலால எது டிசைட் பண்ணோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு மெயினா ஃபீமேல் எதனால டிசைட் ஆகப்படுதுன்னா எத்தனை எக்ஸ் இருக்கு அப்படின்றத வச்சு, மேல் எதனால டிசைட் ஆகப்படுது அப்படின்னா எத்தனை எக்ஸ் இருக்கு எத்தனை ஆட்டோசோம் இருக்கு இதை வச்சுதான் டிசைட் ஆகப்படுது. பட் ஃபர்டிலிட்டி அப்படின்னு வரும்போது மேல்ல ஒய் குரோமோசோமும் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. பட் ஜஸ்ட் மேல் அப்படின்னு டிட்டர்மைன் பண்றதுக்கு எக்ஸ் அண்ட் ஏ ஆட்டோசோம்ஸும் போதும். அதனால இந்த பாயிண்ட் இங்கே கரெக்ட். A Drosophila with 0.66 value of XA ratio would develop intersex type அப்படின்றாங்க. இப்போ இந்த ட்ரோசோஃபிலால அப்ராக்சிமேட்லி 0.66 இங்க இருக்கக்கூடிய XA குரோமோசோம் இருக்கும்போது நம்மளுக்கு இன்டர்செக்ஸ் தான் கிடைக்குது. அதனால இந்த பாயிண்ட்டும் கரெக்ட். Due to non-involvement of Y chromosome in sex determination, XO Drosophila develop a normal fertile male. ஸோ இப்பதான் பார்த்தோம் XOன்றது மேல் அப்படின்னு டிட்டர்மைன் ஆகும். பட் ஃபர்டிலிட்டி அப்படின்னு வரும்போது Yயும் அங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது Y குரோமோசோம். ஸோ இந்த பாயிண்ட் இங்க வராது. The high value of X is to A ratio facilitate activation of feminizing switch gene sex lethal SXL அப்படின்றாங்க. ஸோ இந்த ஃபீமேல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஎஸ் செக்ஸ் லீத்தல் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அப்பதான் ஃபர்தர் இந்த ஃபெமினைன் கேரக்டர் இதெல்லாம் வந்து வளர முடியும். பட் மேலுக்கு வந்து எஸ்எக்ஸ்எல் இல்லாம இந்த எக்ஸ்எஸ்எல் பார் ஆயிடுச்சு அப்படின்னா தான் இந்த MSL2 இது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதனால தான் இங்கே டோசேஜ் காம்போசிஷன் அண்ட் மேல் மார்ஃபாலஜி பிஹேவியர் மேல் சைஸ் இது எல்லாமே ஃபார்ம் ஆக முடியும். ஸோ ஹை வேல்யூ ஆஃப் எக்ஸே ரேஷியோ ஃபெசிலிட்டேட் ஃபெமினைசிங் ஸ்விட்ச் ஜீன் ESXL அப்படின்றது இங்கே கரெக்ட். Sex specification expression of ESXL causes selective activation of dosage compensation gene in female Drosophila அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ESXL இங்கே டோசேஜ் காம்போசிஷன் எந்த ரோலும் பிளே பண்றது இல்லை. மேல்ல தான் இந்த MSL2 இதுதான் இங்கே டோசேஜ் காம்போசிஷன் ரோல் பிளே பண்ணுது. ஃபீமேல அது தேவையில்லைன்றதுனால இதுவும் வராது. ஸோ நம்ம ஆப்ஷன்ல 1, 2, 4 இருக்கிற இந்த ஆப்ஷன் பி தான் இங்கே கரெக்ட். Cytoplasmic male sterility in plants is caused by mutation in mitochondrial genome. ஸோ மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோம்ல மியூட்டேஷன் இருந்தால் தான் இங்கே சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி. பட் இந்த CMS ரெஸ்டோர் ஆகிறது நியூக்ளியர் ஜீன் ரெஸ்டோரர் ஆஃப் ஃபர்டிலிட்டி இந்த ஜீன் மூலியமா ரெஸ்டோர் ஆகப்படுது விச் இஸ் அ டாமினன்ட் கேரக்டர். ஸோ இங்கே RF ஜீன் இருந்தால் அது டாமினன்ட் கேரக்டர். இஃப் மேல் ஸ்டிரைல் பீ பிளான்ட் இஸ் பாலினேட்டட் பை ஃபர்டைல் மேல் பீ பிளான்ட். ஸோ ஒரு பிளான்ட்ல ஸ்டிரைலா இருக்கக்கூடிய அந்த மேல் ஸ்டிரைலா இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் ஃப்ளவர்ல இங்க ஃபர்டைல் மேல் பீ பிளான்ட்டோட பாலினேட் பண்ணும்போது அதாவது RF ரெஸ்டோரர் ஆஃப் ஃபர்டிலிட்டி இது ஹெட்டரோசைகஸ் கண்டிஷன்ல இருக்கக்கூடியதை கிராஸ் பண்ணும்போது இங்க கிடைக்கக்கூடிய ப்ராஜனி தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்க இந்த ரெஸ்டோரர் ஆஃப் ஃபர்டிலிட்டி ரெஸ்டோரர் இதை கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஜனிஸ் ஃபர்டைல் பாலினேட்ஸ் இருப்பாங்க, ஸ்டெரைல் பாலினேட்ஸும் வருவாங்க. ஏன்னா 2 பேரண்ட் கிட்டே இருந்தும் இந்த ஜீன் பாஸ் ஆகுது. ஸோ 50% ப்ராஜனி ஃபர்டைல் 50% மேல் ஸ்டிரைலா இருப்பாங்கன்றது தான் இங்க கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். Which of the following statement about R banding of metaphase chromosome is false? So false தான் கேட்குறாங்க இங்க. The heat treatment preferentially denatures the GC rich DNA அப்படின்றாங்க to produce R banding heat pattern. இப்போ ஹீட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா AT ரிச் ரீஜன் அதாவது 2 ஹைட்ரோஜன் பாண்டோட இருக்கக்கூடிய இந்த AT தான் வந்து சீக்கிரமா என்ன ஆகும் டிநேச்சர் ஆகும் கம்பேர்ட் டு GC. ஸோ அதனால இந்த பாயிண்ட் இங்கே வராது. This is essentially the reverse of the G banding pattern. ஏன்னா இங்க AT ரிச்ல டார்க்கர் பேண்டும் இந்த GC ரிச் ரீஜன்ல அதாவது R பேண்ட்ல லைட்டர் பேண்ட்ஸும் பார்க்க முடியும். அதனால இது ரிவர்ஸ் அப்படின்றது கரெக்ட். The R band are quinacrine negative. ஸோ இந்த quinacrine என்ன பண்ணும் அப்படின்னாக்கா AT ரிச் ரீஜனை தான் போய் நிறைய ஸ்டெயின் பண்ணும் கம்பேர் டு GC ரிச் ரீஜன். ஸோ அப்போ GC ரிச் இருக்கக்கூடிய இந்த R பேண்டை லைட்டா ஸ்டெயின் பண்றதுனால இது வந்து quinacrine negative அப்படின்றது கரெக்ட்.
The DNA of R band generally replicate early during the S phase of the cell cycle. இப்போ ஆர் பேண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜிசி ரிச் ரீஜன் இருக்கு. ஸோ ஜிசி அப்படின்றது ரிச் அப்படின்றதுனால இங்கே தான் அதாவது இந்த செல் ரெப்ளிகேஷன் நிறைய நடக்கும். ஸோ எஸ் ஃபேஸ்ல நடக்கும் அப்படின்றது கரெக்ட். ஸோ இதுவும் கரெக்ட்ன்றதுனால நம்மளுடைய இன்கரெக்ட் ஃபால்ஸ் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. What kind of inheritance is indicative in the pedigree chart shown below? So இந்த pedigree chartல நம்ம X-linked or Y-linked autosomal அப்படின்றத பார்ப்போம். இப்போ இது X-linked இருந்தா father to daughter, daughter to son இப்படி பாஸ் ஆயிருக்கணும். ஸோ இல்ல ஆர் mother to son, son to daughter இந்த மாதிரி பாஸ் ஆயிருக்கல. ஸோ இது வந்து X-linked கிடையாது. ஸோ ஆட்டோசோமல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ டாமினென்டா ரெசசிவா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இங்க ப்ராஜனிஸ்ல 3 ஜென்ரேஷன்லயும் அதாவது அஃபெக்ட் ஆக இருக்கிற ப்ராஜனி இருக்காங்க. ஸோ அதனால இது டாமினன்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வயலண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸோ இங்க இருக்க மேல்ல மீதி எல்லா மேலுக்கும் ப்ராஜனிஸ்க்கும் ப்ராஸ் ஆயிருந்தாலும் இந்த ஒரு மேல் அஃபெக்ட் ஆகலன்றதுனால வயலிங்க் அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸ்லிங்க் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுன்றத பார்த்துட்டோம். வயலிங்க் ரெசசிவும் கிடையாது. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் இங்கே ஆப்ஷன் டி கரெக்ட். The following figure represent a physical map. ஸோ மேல இருக்கக்கூடியது பிசிக்கல் மேப், அதை கிலோ பேஸ் பேர்ல சொல்றாங்க. இப்போ ஜெனடிக் மேப் ஃபார் 5 டிஃப்ரெண்ட் ஜீன். ஸோ இங்க இருக்கக்கூடியது கீழே இருக்கக்கூடியது ஜெனடிக் மேப், அதை சென்டி மார்கன்ல சொல்றாங்க. இப்போ which one of the following statement based on the above is correct? The region between B and C is more recombinogenic than other loci. இப்போ இந்த மேப்ல பார்க்கும்போது பி அண்ட் சி பார்க்க டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தாலும் பட் இந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி பார்க்கும்போது 2 தான் இருக்கு. ஸோ 2 ஃப்ரீக்வன்சின்றதுனால கண்டிப்பா ரீஜன் பிட்வீன் பி அண்ட் சி மோர் ரீகாம்பினஜெனிக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது ராங். இன் கம்பேரிசன் டு த ரீஜன் பிட்வீன் ஏ அண்ட் பி, ஸோ ஏ அண்ட் பியை விட டி அண்ட் இ மோர் ரீகாம்பினோஜெனிக். ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சென்டிமார்கன் டிவைடட் பை கேபி ரேஷியோ போடும்போது நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஃபார் ஏ டு பி எவ்வளோ கிடைக்குது இந்த ரேஷியோனா 0.9, பி டு சி வந்து 0.1 கிடைக்குது. அதாவது 20 டிவைடட் பை 2 இப்படி போடும்போது அதே மாதிரி தான் இது எல்லாமே 10 டிவைடட் பை 11 1.1 கிடைக்குது. ஸோ டி டு இல பார்க்கும்போது தான் இது இல்லாத விட அதிகமா இருக்கு, 2 கிடைக்குது. டிஇ ரீஜன் தான் மோர் ரீகாம்பினோஜெனிக் அப்படின்னு சொல்லலாம். 1 சென்டிமார்கன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ பேஸ் பெரா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பா 1 சென்டிமார்கன் அப்படின்றது ஒவ்வொரு ஜீனுக்கும் அதாவது ஒவ்வொரு ஸ்பீஷியஸுக்கும் வேரி ஆகும். ஸோ இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ஆர் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 கிலோ பேஸ் பேர். நெக்ஸ்ட் இஃப் மோர் மார்க்கர்ஸ் வேர் மேப்ட் பிட்வீன் டி அண்ட் இ, ஸோ டி அண்ட் இக்கு இடையில நிறைய மேப்பிங் பண்ணாலும் த ஜெனடிக் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டி அண்ட் சி இஸ் லைக்லி டு டிக்ரீஸ் அப்படின்றது தப்பான ஆப்ஷன். டிக்ரீஸ் ஆகாம இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ நமக்கு ஹிடன் ஆயிருக்கிற நிறைய ரீகாம்பினேஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ டி ஆப்ஷனும் இங்கே ராங். ஸோ நம்மளுடைய கரெக்டான ஆப்ஷன் இங்கே பி. A cross is made between Drosophila stock, each with an independent mutant allele, result in white eye color. So mutant allele இருக்கிறதுனால resulting white eye color இருக்கு. The mutant alleles named W1 and W2 are recessive, X-linked and caused by deletion. So இந்த பாயிண்ட் முக்கியம். அது X-linked இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மியூட்டேஷன் வந்ததுக்கான காரணம் டெலீஷன் அப்படின்றதுனால. அதுவும் எதுல டெலீஷன்? W+ allele டெலீஷன். The wild type phenotype is red eye color. So wild type red eye அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதுல வரக்கூடிய F1 ஃபீமேல் வந்து wild type மேல் கூட கிராஸ் பண்ணும்போது இதுல வரக்கூடிய progenies all females have red eye இருந்தது. ஆனா 1 out of 10,000 மேல்ஸ் மட்டும் ரெட் ஐ கலரா இருந்தது. 1/10,000 மட்டும் என்னவா இருந்தது? இந்த ரெட் ஐ கொண்ட மேலா வந்து இருந்தது. மீதி எல்லா மேலுமே ஒயிட் ஐயா இருந்தது. ஸோ இதுல which one of the following could possibly explain occurrence of இந்த ரெட் ஐ மேல் progeny ஏன் வந்தது அப்படின்ற ரீசன் தான் இங்க கேக்குறாங்க. இப்போ one of the mutant allele has high rate of spontaneous reversion அப்படின்னு சொல்ல முடியாது. spontaneous reversion ஆகணும் அப்படின்னா இப்ப அந்த ஜீன்ல டெலிஷன் வந்து நடந்திருக்க கூடாது. சின்ஸ் இங்க டெலிஷன்னால வந்த மியூட்டேஷன்றதுனால இது spontaneous reversionனால வந்திருக்காது. So wrong. There is an intragenic recombination between W1 and W2 alleles during meiosis of F1 females. So intragenic அப்படின்னும் போது நம்மளுக்கு ஈவன் ஒன் சிங்கிள் குரோமோசோம் ஈவன் ஒன் சிங்கிள் ஜீனோம்லயே அந்த ரீகாம்பினேஷன் நடக்கிறது தான் இன்ட்ராஜீனிக் அப்படின்றது. ஸோ இது வந்து ரேரா நடக்கும். அதுலயும் எதுல வந்து இந்த ரீகாம்பினேஷன் நடந்திருக்கும்னா பிட்வீன் W1 and W2 நடந்திருக்கிறதுனால அதுவும் ஃபீமேல்ல தான், அதாவது எக்ஸ் குரோமோசோம் அப்படின்றதுனால ஃபீமேல்ல நடந்திருக்கிறதுனால அப்படின்ற பாயிண்ட் இங்க கரெக்டா இருக்கு. இதனால தான் இந்த ஒரு 1/1000 மேல் ரெட் ஐயா இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க.
there is non-disjunction of X chromosome during the meiosis of F1 female அப்படின்றாங்க. இப்போ நான் டிஸ்ஜங்ஷன் ஆயிருந்தா இது ஒன்று சூப்பர் மேலா இருந்திருக்கணும், ஒரு மேலா தான் நார்மல் மேலா இருக்கணும், ஒரு ஸ்டெரைல் மேலா தான் ஃபார்ம் ஆகும். இப்படி ரெட்டை கொண்ட ரேர் ஃபீமேல் மேலா வந்து வரக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இது வராது. W1 அண்ட் W2 அலீல்ஸ் ஸோ இன்ட்ராஜீனிக். ஸோ இங்கே இன்ட்ராஜீனிக் காம்படிஷன் ரெட்டை மேலில் வந்து நடக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஃபீமேல் பேரண்ட்ல நடந்திருந்தாதான் இந்த மேல் வந்து இந்த மாதிரி ரெட்டையா இருக்கும். ஸோ இதுவும் ராங். ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே பி தான் கரெக்ட். The pedigree below is in reference to Angelman syndrome, அதான் AS அப்படின்னு சொல்றோம், which is caused by a mutation in UBE3A gene. இது எதுல இருக்கு அப்படின்னா குரோமோசோம் 15ல நடக்கக்கூடிய இந்த மியூட்டேஷன். ஸோ the gene is also paternally imprinted. ஸோ paternal ஃபாதர் கிட்ட இருந்து இம்ப்ரிண்ட் ஆயிருக்கு. Individuals showing AS have not been indicated in the given pedigree. பொதுவா pedigree அப்படின்னா affected progenies or affected individuals கொடுத்துட்டு நம்மள அது என்ன டைப் ஆஃப் pedigree அப்படின்னு கேட்பாங்க. இங்க வந்து நம்மள வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆனா இங்க வந்து கேரியர் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு அஃபெக்டட் ப்ரோஜனி யாரு இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதை தவிர இண்டிவிஜுவல் 1-1. ஸோ இவங்க மேல் அப்படி இல்லையா? ஸோ பாக்ஸா இருக்கனால இந்த மேலுக்கு டஸ் நாட் ஹாவ் ஏஎஸ் பட் கேரியரா இருக்காங்க. அவங்கள்ட்ட உள்ள இருக்க ஜீன்ல இந்த மியூட்டேஷன் இருந்தாலும் மேலுக்கு இருக்க மியூட்டேஷன்னால வெளியில வராது. ஸோ அவங்களோட ப்ரோஜனிஸ்க்கு வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க இங்க வந்து அவங்க அஃபெக்டடா இருந்தாலும். பட் இண்டிவிஜுவல் மார்க் வித் டாட் ஆர் கேரியர்ஸ் ஃபார் UBE3A mutation. So இது எல்லாரும் டாட் எல்லாம் கேரியர்ஸ், affected progeny தான் நாம கண்டுபிடிக்கணும். Which one of the following option list individual of whom they are likely to show AS? இங்க வந்து கேரியர் கேட்கல, யாரு ஷோ பண்றாங்க இந்த ஆங்கிள்மேன் சிண்ட்ரோம் அப்படின்னு கேட்கறாங்க. Since father ஆங்கிள்மேன் சிண்ட்ரோம் கொண்டவரா இருக்காரு, கேரியரா இருக்காரு அப்படின்னும் போது அவங்களுடைய ப்ரோஜனிஸ்க்கு வந்து வெளியில தெரியற மாதிரி அஃபெக்ட் ஆகாது, கேரியர் கிட்ஸா மட்டும் தான் இருக்க முடியும். இப்போ இங்க இருக்க இந்த பேரண்டோட கிட்ஸை பார்ப்போம் 2 and 3. இவங்களுடைய ஜென்ரேஷன் ப்ராஜனி பார்த்தோம்னா ஃபீமேலா இருந்தா அவங்களுடைய ப்ராஜனி அஃபெக்டடா இருப்பாங்க, மேலா இருந்தா மேலுடைய ப்ராஜனி அஃபெக்டடா இருக்க மாட்டாங்க, கேரியரா இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த ஃபீமேல இருந்து பாஸ் ஆயிருக்கிறதுனால இவங்களோட கிட்ஸ் அதாவது ஜென்ரேஷன் ப்ராஜனிஸ் 3rd 1 and 2 என்னவா இருப்பாங்கன்னா அஃபெக்டடா இருப்பாங்க மோர் தேன் கேரியர். அதே போல இங்க மேல் ஃபாதர் தான் கேரியரா இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடியதுல ஜென்ரேஷனுக்கு யாருக்குமே ஆங்கிள்மேன் சிண்ட்ரோம் வராது, கேரியரா தான் இருப்பாங்க. ஸோ இங்க இருக்க மதர் கேரியரா இருக்காங்க, அவங்களுடைய ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு கண்டிப்பா அந்த மதரா இருக்கிறதுனால இங்க பாஸ் ஆயிருக்கும் ஆங்கிள்மேன் சிண்ட்ரோம். ஸோ இங்க இருக்கிறதுல 4th 2nd இருக்கிறவங்க அஃபெக்டட் ப்ரோஜனியா தான் இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன்ல 3-1-2 அப்புறம் 4-2 3-1-2 அதுக்கப்புறம் 4-2 இவங்க தான் affected progeny of Angelman syndrome. So option B இங்கே correct. The AFLP technique generates polymorphic DNA fragment that are generally scored as dominant marker. So AFLP techniqueல வரக்கூடிய அந்த fragments dominant marker இருக்கு. However, a pair of DNA fragment அதாவது AB generated by AFLP can be co-dominant also. If on analysis of large progeny of double haploids derived from the F1 progeny resulting from cross between two parents. So parent யாரு அப்படின்னா with fragment A and another fragment B. So இதுல வரக்கூடிய progenies percentage இங்கே கேட்குறாங்க. The amplified fragment length polymorphism இது DNA fingerprintingல யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக். இங்க இந்த மாதிரி டெக்னிக்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்க ப்ரோஜனிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா டபுள் ஹாப்ளாய்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டபுள் ஹாப்ளாய்ட் அப்படின்னாலே AA அப்படின்னு இருக்கணும் ஆர் BB அப்படின்னு இருக்கணும். இங்க ஹெட்டிரோசைகஸ் இருக்கவே முடியாது. AA ஹோமோசைகஸா இருக்கலாம், BB ஹோமோசைகஸா இருக்கலாம். இங்க AB அப்படின்ற ஹெட்டிரோசைகஸ் பார்க்க முடியாது, இது டபுள் ஹாப்ளாய்ட்ஸ்ல வராது. ஸோ AA BBன்றது 50-50% இருந்தாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி fragments கிடைக்கும். ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே கரெக்டானது என்னன்னா B 50% progeny has fragment A, remaining have fragment B அப்படின்னு சொல்லலாம். Sampling of 200% for their ABO blood group was done from an urban area. ஸோ urban ஏரியால எடுக்கக்கூடிய இந்த சாம்பிளிங்ல டைப்ஸ் ஆஃப் blood group observed என்னன்னா A வந்து 60, B blood group 32, AB வந்து 10, O வந்து 98 அப்படின்னு சொல்றாங்க. Which of the following give the correct frequency அப்படின்னா அதாவது ஃபார் அலீல்ஸ் IA, IB, IO அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதனுடைய கால்குலேஷன் நம்ம பார்த்துட்டு இங்கே ஆன்சருக்கு வரலாம்.
ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த டோட்டல் நம்பர் ப்ரோஜனி 200 இதை வச்சு நம்ம ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓ அதை வந்து ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல் படி பார்த்தோம்னா பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1. அதுக்கப்புறம் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் 2pq plus 2pr plus 2qr. ஸோ இப்படி நம்ம ஒரு ஃபார்முலா கொண்டு வருவோம். ஸோ ஈக்குவல் டு 1. ஸோ இது ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல் படி வரக்கூடிய ஃபார்முலா. இதில் நம்மளுக்கு ஆர் ரெப்ரசன்ட் ஃபார் ஓ. ஸோ அதனால நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓ வந்து ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 98 நம்மளுக்கு எடுத்திருக்க இந்த ஓ பிளட் குரூப்கான ஃப்ரீக்வன்சி 98 அதை டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோட டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர் 0.49 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ அப்படின்னு பார்க்கும்போது பி ஸ்கொயர் பிளஸ் 2pr அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா பி அப்படின்றது வந்து ஏன்னு எடுக்கும்போது ஸோ அதில் ஏஓவும் இருக்கும். இப்போ ஏ குரூப்ல நம்மளுக்கு ஐஓவும் இருக்கும் ஐஏவும் இருக்கும் ஆர் ஐஏ அண்ட் ஐஏ எப்படி இருக்கும்ன்றதுனால நம்ம ஆரும் இங்கே எடுத்துக்கிறோம். அதே போல தான் பி குரூப்லையும். ஸோ பி குரூப்ல ஐஓ இருக்கும் ஐபியும் இருக்கும் அண்ட் ஐபி 2 டைம்ஸும் இருக்கும். அதனால தான் நம்ம இங்கே ஆர் எடுத்திருக்கோம். ஸோ அதனால கியூ ஸ்கொயர் பிளஸ் 2qr. ஸோ இதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூவோட டோட்டல் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே வேல்யூஸ் இங்கே வச்சிருக்கோம். அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏபி ஏபிகே எல்லாம் இதை இப்போ நம்ம ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்றோம். அதாவது ஐஓ ஐஏ ஐபி 3 கண்டுபிடிக்கணும். இப்போ ஐஓ அதாவது ஆர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஆர் வந்து ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஆர் ஸ்கொயர் வந்து 0.49 ஆர் ஸ்கொயர் 0.49 அப்படின் போது ஆர் எவ்வளோ அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.49 என்ன வரும் அப்படின்னா 0.7 வரும். ஸோ நம்மளுக்கு ஆர் இங்கே கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் ஐஓ. இப்போ ஐஏ கண்டுபிடிக்கணும். அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ பிளஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓ இது ரெண்டும் சேர்ந்தா தானே ஐஏ. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் பி ஆர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி போடும்போது நம்மளுக்கு இந்த பி பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா நம்ம பி பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 0.30 இங்க இருக்கு. ஸோ அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆர் ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் பிளஸ் 0.49 அப்படின்னு இங்க இருக்கு. ஸோ இதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.79 வருது. ஸோ நம்மளுக்கு பி பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.89 தான் வரும். இப்போ பி மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 0.89 மைனஸ் ஆர். இப்போ 0.89 மைனஸ் ஆரோட வேல்யூ இங்கே இருக்கிறதுனால 0.7 எடுத்துக்கிறோம். ஸோ பி ஓட வேல்யூ இதை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டலாக என்ன கிடைக்குது 0.19 கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு பி கிடைச்சிருச்சு, அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ ஓவும் கிடைச்சிருச்சு ஏவும் கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஹார்டி வெயின்பர்க் எடுத்து போட்டுக்கிறோம். அப்போ நம்மளுக்கு பி என்ன அப்படின்றது தெரியும் 0.19 பிளஸ் கியூ என்ன அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும் பிளஸ் ஆர் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ 0.7 equal to 1. 0.89 plus q is equal to 1. So therefore q is equal to 1 minus 0.89. நம்மளுக்கு q என்ன கிடைக்குது அப்படின்னா 0.11 கிடைக்குது. ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பி. ஸோ இப்போ 3 நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னா 0.19 0.11 0.7. இது நம்ம ஆன்சர்ல இருக்கான்னு பார்ப்போம். 0.19 0.11 0.7. ஸோ இது இருக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இங்கே கரெக்டா இருக்கு. While developing genetic maps, Alfred Stewart, ஸோ இது முன்னாடியே நம்ம பார்த்தோம் Alfred Stewart கொடுத்தது எந்த இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு. ஸோ proposed that genetic distance are additive அப்படின்னு சொல்றாங்க. From test cross involving 2 genes, ஸோ 2 genes இன்வால்வ் ஆகிறது, அதாவது genetic distance between gene A and B was observed to be 15 centimorgan, BC வந்து 10 centimorgan. அப்போ A to C வந்து 25 அப்படின்றாங்க. Then the percentage of recombination between A and C is 25%. Given that the arrangement is A, B and C. இப்போ A and B இதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 15 centimorgan சொல்றாங்க. அதே போல பி அண்ட் சி இதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்றாங்க அப்படின்னா 10 சென்டிமார்கன் அப்படின்னு சொல்றாங்க.
So percentage of recombinant observed between A and C. So total A and C கான percentage எவ்வளோனா 25 அப்படின்னு சொல்றாங்க. So 15 plus 10 நம்மளுக்கு 25 அப்படின்னு தெரியும். So 25 தான் இந்த 25% frequency அப்படின்றது கரெக்டா இருக்கு. இப்போ given that arrangement is A, B and C, so this will be observed only. So இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் எப்போ வந்து அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னும் போது நம்மளுக்கு ரீகாம்பினேஷன் அதாவது கிராஸ் ஓவர் ஒரு டைம் தான் நடக்கணும் அப்படின்றத வச்சு. ஸோ இங்கே கம்ப்ளீட் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும்போது தான் கிராஸ் ஓவர் ஒரு டைம் மட்டும் தான் நடக்க முடியும். ஸோ நம்ம ஆப்ஷன்ல இருக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா கம்ப்ளீட் இன்டர்ஃபரன்ஸ். நோ இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா ஸோ நாட் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து நம்மளுக்கு ஈவன் டபுள் ஆர் ட்ரிபிள் கிராஸ் கூட நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அங்கே வந்து இந்த கம்ப்ளீட் இன்டர்ஃபரன்ஸ் வராது. ஸோ 25% வந்து கரெக்டாக வராது. ஸோ இது ராங். நெகட்டிவ் ஒரு பார்ஷியல் இன்டர்ஃபரன்ஸும் இங்கே வராது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் ஆர் நான் இன்டர்ஃபரன்ஸ்க்கு இடையில வரதுனால கரெக்டாக ஜெனட்டிக் டிஸ்டன்ஸ் ஜெனட்டிக் மேப்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண முடியாது. வேரியபிள் இன்டர்ஃபரன்ஸ்லையும் கரெக்டான ஜெனட்டிக் மேப் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியாது, டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ நம்ம ஆப்ஷன்ல கரெக்டானது ஆப்ஷன் பி, கம்ப்ளீட் இன்டர்ஃபரன்ஸ். This is the hypothetical example, the pedigree of a monogenic trait. So இங்கே கொடுத்திருக்கிறது monogenic trait. So இந்த பெடிகிரியும் கொடுத்திருக்காங்க. ஸோ அதோட DNA மார்க்கர் அதாவது ஃப்ராக்மெண்ட்ஸாக கிடைச்சதையும் கொடுத்திருக்காங்க. The shaded individuals show spotted skin color. So இது spotted skin color. ரெஸ்டா இருக்கிறது எல்லாமே நார்மல் யூனிஃபார்ம் skin color. So the individual 1 to 9 in the pedigree were analyzed for DNA marker. ஸோ டிஎன்ஏ மார்க்கர்ல அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து கம்ப்ளீட் லிங்கேஜ் நடந்திருக்கிறத பார்க்க முடியுது வித் ஸ்கின் கலர் ட்ரேட். இப்போ இந்த இன்டர்பிரிட்டேஷன் வச்சு அதாவது பெடிகிரியும் வச்சு இந்த மார்க்கர்ஸையும் வச்சு இந்த பேண்ட்ஸையும் வச்சு நம்ம இது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸ்பாட்டட் ஸ்கின் கலர் இஸ் அ டாமினன்ட் ஃபினோடைப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஸ்பாட்டட் ஸ்கின் கலர் டாமினன்ட் ஃபினோடைப்பா இருக்கிறதுனால தான் இங்கே கேரியரா அதனுடைய ஜென்ரேஷன்ஸ்க்கு பாஸ் ஆக முடியுது. ஸோ எஸ், இட் இஸ் அ டாமினன்ட் ஃபினோடைப். ஸ்பாட்டட் ஸ்கின் கலர் ஷோ வேரியபிள் எக்ஸ்பிரசிவிட்டியா அப்படின்னா இந்த பெடிகிரிலையும் சரி நம்மளுக்கு இந்த மார்க்கர் வச்சும் பார்க்கும்போது இது வந்து வேரியபிள் எக்ஸ்பிரசிவிட்டி கிளியரா சொல்லாததுனால இதை எடுக்கிறது இல்லை. டிஎன்ஏ மார்க்கர் அசோசியேட்டட் வித் ஸ்கின் கலர் ட்ரேட் இஸ் கோ டாமினன்ட். ஸோ இங்கே நம்ம இந்த மார்க்கர்ஸ் பார்க்கும்போது ரெண்டு பேண்டுமே சிலதுல வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. ஸோ கோ டாமினண்டா இருந்தாதான் இப்படி ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ அதனால இதுவும் கரெக்ட். த ப்ரொபாபிலிட்டி தட் த இண்டிவிஜுவல் 5, ஸோ இந்த 5 சொல்றாங்க, will pass the allele responsible for the spotted skin color 0.25% அப்படின்றாங்க. இப்போ இதுல எக்ஸ்பிரஸ் ஆகல, பட் ஆனா கேரியரா இருக்கலாம். ஸோ கேரியரா இருக்கும்போது 50% சான்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ண முடியும், நாட் 25. ஸோ 0.50% அப்படின்றதுனால இது வராது. ஸோ நம்மளுக்கு ஏ அண்ட் சி இருக்கிற இந்த பி ஆப்ஷன் தான் கரெக்ட். Fertilization between two mating types, parent 1, parent 2 of Neurospora led to the diploid ascus cell. ஸோ இப்போ நியூரோஸ்போரா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதுல ஃபெர்டிலைஸ் ஆன டிப்ளாய்டு செல். ஸோ இங்க என்ன கொடுக்குதுன்னா ஆஸ்கஸ் வித் 8 ஆக்டட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, which give rise to ascus containing 8 haploid spores கிடைக்குது அப்படின்றாங்க. A set of DNA markers representing two linked loci analyzing parent 1 and parent 2. ஸோ இங்க இருக்கிற parent 1 and parent 2 அனலைஸ் பண்ணி இங்க 8 ஆக்டட்ஸ் லேபிள் வந்து பண்ணியிருக்காங்க 1 to 8 arranged from the tip to the base of the ascus. The observed profile is represented below. Which of the following is correct அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பேரண்ட் 1 அண்ட் பேரண்ட் 2 பார்ப்போம். ஸோ இதுல இந்த பேரண்ட் 1 உடைய இந்த மேல இருக்கக்கூடிய அலீல் ஏ அண்ட் பேரண்ட் 2 உடைய சி அலீல். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா கரெக்டா இங்கே எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறத என்ன சொல்றோம் அப்படின்னா 4:4 ரேஷியோ, அதுக்கப்புறம் 2:2:2:2, அதாவது 2:4:2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிபி டிடி பிபி டிடி, அதாவது இல்லைன்னா ஏஏ ஏஏ சிசி சிசி. ஸோ இப்படி எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம்னா ஏஏ ஏஏ, இங்கே சிசி சிசி இப்படி எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கிறதுனால 4:4. இந்த பிடி எப்படி எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, இங்கே 2:2:2:2 அப்படின்னு எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஹைபிரிட். ஸோ ரீகாம்பினேஷன் ஆனதுனால 2:4:2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 4:4 அப்படின்றது நம்மளுக்கு மியோசிஸ் 1ல தான் நடக்கும். அதுக்கப்புறம் மியோசிஸ் 2ல தான் இந்த செக்ரிகேஷன் நடந்திருக்கும். 2:4:2 இந்த லோவர் பேண்ட் வந்து செகண்ட் டிவிஷன்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ பேண்ட் லேபிள்டு பி அண்ட் டி ஆர் அலிலிக். ஸோ இது ரெண்டுமே அலிலிக் தான், பிடி அப்புறம் ஏசி. பிடி அலிலிக் ஏசி அலிலிக் தான். ஸோ பிடி அலிலிக்ன்றது கரெக்ட். செக்ரிகேஷன் அக்கர் டியூரிங்
மியோசிஸ் இந்த பிடி வந்து செக்ரிகேஷன் மியோசிஸ் 2 அப்பதான் நடந்திருக்கு. அதனால இது கரெக்ட். இப்போ ஏ அண்ட் சி அலிலிக் தான் சொன்னோம். ஆனா செக்ரிகேஷன் மியோசிஸ் 1ல தான் நடந்திருக்கு. இதே மாதிரி ஏ அண்ட் டி அலிலிக் இல்ல நான் அலிலிக். செக்ரிகேஷன் ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்குன்றதுனால இந்த பாயிண்ட் வராது. சி அண்ட் டி, ஸோ சி அண்ட் டியும் வந்து நான் அலிலிக் தான். ஸோ செக்ரிகேஷன் வந்து நமக்கு இங்கே மியோசிஸ் 1ல மட்டும் நடக்காது. ஸோ இது எல்லாமே ராங்கான பாயிண்ட். ஸோ கரெக்டானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி.